Welcome to 100 Learning Together. So, யாரெல்லாம் வந்திருக்கீங்க? Tell me a hi. Hi Vijay Nandini, good evening. Sai Prasanna, good evening Sai Prasanna. And type your name. Okay, so உங்கள் நேம் டைப் பண்ணிங்க அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த செஷன் வந்துட்டு ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக போக போகுது. ஸோ உங்கள் நேம் வந்துட்டு டைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே கமெண்ட்டில் வந்துட்டு ஒரு லிங்க் பின் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த லிங்க் நீங்கள் போய் டச் பண்ணிங்கன்னா என்னென்ன செஷன் வந்துட்டு இங்கே இருக்குது, அதாவது ஃபெப்ரவரியில் என்னென்ன செஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், எல்லா சப்ஜெக்ட்டுக்கான செஷன் லிங்க் இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஷீட் இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பழைய வீடியோஸும் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் மென்டரிங் கான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூகுள் ஷீட்டில் ஸ்டெப் 4ன்னு சொல்லியிருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா மென்டர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ அண்ட் ஆல்சோ ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டவுட் கேட்பீங்களோ இல்லை உங்கள் அக்கா கிட்ட டவுட் கேட்பீங்க இல்லையா? ஸோ நம்ம கிட்ட க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட தான் நம்ம நிறைய டவுட்ஸ் கேட்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என்கிட்ட என்ன டவுட்ஸ் கெமிஸ்ட்ரியில் அப்படின்னாலும் சொல்லி நீங்கள் கேட்கலாம். அண்ட் ஹாய் விமல் ராஜ், குட் ஈவினிங். யா அஸ்வந்த், குட் ஈவினிங் அஸ்வந்த். ஓகே ஃபைன். ஸோ ஆல்ரெடி வி ஹவ் போஸ்டட் அந்த கூகுள் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்த்தீங்க why it is important to see those homework videos is that, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு டைம் ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தானே. ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட்ஸோட வீடியோ தான் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே இது வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக புரியும் அண்ட் இன்னொரு டைம் நம்மளுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரியே ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்காக தான் அந்த ஹோம்ஒர்க் லிங்க் இருக்குது. ஸோ எல்லா கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஹோம்ஒர்க் லிங்க்ல இருக்க எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு தென் யூ கம் டு தி கிளாஸ். ஓகே, யா ஸ்ரீகாந்த். ஓகே, குட் ஈவினிங். சூப்பர் ஸ்ரீகாந்த். Praveen, which chapter today ma'am? Today we are going to discuss the compulsory questions. Inorganic chemistry la enna mari compulsory questions வந்துட்டு கேக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன மாதிரி questions இருக்கு and அதுக்கான சொல்யூஷன்ஸும் we are going to discuss. Yeah, Stark, good evening Stark. Okay, yeah Praveen, today we are going to discuss the compulsory questions. Yeah, good evening Arjun. Okay, so we'll wait another for 3 minutes. Okay, எல்லாரும் வரட்டும் and then we'll start the session. Okay, yes. So யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க the previous videos, right? So இன்னைக்கு நம்ம என்னென்ன வீடியோ பார்க்க சொல்லியிருந்தோம் அப்படின்னா important questions in P block elements 1, P block elements 2 and coordination chemistry hope. Okay, so இந்த 3 வீடியோவும் பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன். and யாரெல்லாம் பார்த்துருந்தீங்களோ அப்படின்னா கமெண்ட். Yes. Hi Stark, good evening. Yes Niharika, what is your doubt? உங்க மெசேஜ் எதுவும் எனக்கு வரலையே நிஹாரிகா. Help for you. Okay, 65 without practical, 3 mark compulsory போயிடுச்சு in revision. Okay, so don't worry, we are going to cover those compulsory questions, right? So இதுக்காக தான் இந்த செஷன் பிளான் பண்ணியிருக்கோம். So upcoming sessionsல we'll be discussing the compulsory questions for organic chemistry as well as for physical. Okay, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா inorganic chemistryல இருக்க compulsory questions. So என்ன மாதிரி compulsory questions கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So இனிமே நீங்க வரப்போற எக்ஸாம்ல compulsory questionsல மார்க் நீங்க லூஸ் பண்ணவே போறது கிடையாது. Okay, so watch the video completely, so you'll get an idea என்ன மாதிரி questions வரும் அப்படின்னு சொல்லி. Yes, yeah, good evening Vignesh, good evening. Blue Stone I watched ma'am, good. yeah Niharika, what is your doubt? Okay, so உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. so I'll see and இங்கே நம்ம டவுட் வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். Yes Niharika, what is your doubt? Comment in the comment box.
Reshma, ma'am, please upload all the chemistry chapters important questions. Yeah, already we have uploaded, right? So நீங்க chemistry playlist ல போய் பாத்தீங்க அப்படின்னா top அதாவது important 2 marks 3 marks and 5 marks எல்லா chapterலயும் previous year questionsல என்ன மாதிரி questions கேட்டிருக்காங்க and PTA ல இருக்க questions எல்லாமே நம்ம discuss பண்ணியிருக்கோம். நீங்க chemistry playlist போய் once check பண்ணுங்க. Yes, good evening Lizard. Shanti Karnagaran, good evening ma'am. Yes, good evening. Okay, fine. So let's start the session. So time ஆயிடுச்சு. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? Important compulsory questions in inorganic chemistry. So inorganic chemistryல compulsory 2 marks or compulsory 3 marks வந்துட்டு என்ன மாதிரி questions வரலாம் அப்படின்னா, see the first one நம்ம எங்க concentrate பண்ணோம்னா coordination chemistryல இருக்க IUPAC nomenclature. Okay, so IUPAC nomenclature. Okay. Yes. Niharika, I'm basically slow learner, ma'am. What's your idea on preparing only 6? What about a 6th chapter you're asking, Niharika? See, no one is a slow learner, right? So, நீங்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது படிக்கிறதுக்கு அவ்வளவுதான். ஸோ யாராச்சும் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா படிச்சிருவீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் நாங்க இருக்கோம். ஓகே, டோன்ட் வரி. In case பப்ளிக்ல இம்பார்ட்டன்ட் வராமல் போனால் என்ன பண்ணுறது மேம்? சி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம அதாவது இதை மட்டும் நான் படிக்க சொல்ல என்ன சொல்கிறேன், இந்த கொஷின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸை ஒமிட் பண்ணாமல் படிங்க அப்படின்றது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை மட்டும் படித்தா நம்ம வந்துட்டு நல்ல மார்க் வாங்க முடியுமானா கிடையாது. பிகாஸ் தேர் ஆர் பிளென்டி டு ஸ்டடி, ரைட்? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒமிட் பண்ணாமல் படிக்கணும். ஓகே, எஸ். Ma'am, organic chemistry AB some questions compulsory கேக்குறாங்க. Yes, organic chemistry நம்ம next videoல compulsory questions in organic chemistry தான் பார்க்க போறோம். So we'll be discussing on Monday. Yes, we'll start. Okay, fine. So important compulsory questions in inorganic chemistry. So IUPAC nomenclature கேட்கலாம். Okay, so complex ஓட IUPAC nomenclature கேட்கலாம். And then நீங்க பாத்தீங்கன்னா hybridization, geometry, hybridization, and then a shape, structure, இந்த other geometry, இந்த மாதிரி questions வரலாம். And then the number of unpaired electrons calculate பண்றது, magnetic moment calculate பண்ற questions, magnetic moment. And also P block elements 1 and 2 ல பாத்தீங்கன்னா book backல சில reactions கொடுத்திருப்பாங்க இல்லையா? So they'll give you the reactants, products கண்டுபிடிக்கணும். So அந்த மாதிரி product formation questions வரலாம். And then இங்கேயுமே AB questions ரைஸ் ஆகலாம். Okay, inorganic chemistryயும் AB questions வரலாம். Mostly from second and third unit. இந்த questions எங்க இருந்து வரும்னா second and third unitல இருந்து வரும். Okay, so இது and also we are going to study the structure of oxo acids of nitrogen, phosphorus, sulfur, இதோட structures எல்லாமே and இது வந்துட்டு 1 மார்க்லயும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம். ஓகே, ஸோ இது கூட கொஞ்சம் ரீசனிங் கொஷின்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறது. ஸோ கம்பல்சரி கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் the class. Okay, so the first is IUPAC nomenclature. So நிறைய பேத்துக்கு IUPAC nomenclature of complexக்கு எப்படி IUPAC nomenclature நம்ம கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கும் and ஒரு சிலருக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ நான் என்ன பண்றேன்னா once இது எப்படி என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத சொல்றேன், அதுக்கப்புறமா we'll move to the questions. Okay, yes. Okay, which material link? Okay, so for you structure கேட்டிருந்தாங்களா? Okay, so those structures we are going to discuss. Okay, fine. So first என்ன பண்ணோம் அப்படின்னா coordination complexல நம்மளுக்கு ligand எது, central metal atom எதுன்னு சொல்லி தெரியணும். Okay, so coordination complex, I'll take an example, K4FeCN6. K4FeCN6, right? So this is a complex. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்க ஒரு டிரான்சிஷன் மெட்டல் தான் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா இருக்கும். ஸோ ஹியர் அயர்ன் வில் பி த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதே மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கூட இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்னது, தே ஆர் லிகான்ஸ். இதெல்லாமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும்.
ஓகே, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எதுவும் தெரியும், லிகாண்ட் எதுவும் தெரியும், கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியும். கோஆர்டினேஷன் நம்பர்ன்றது என்ன? இட் இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் லிகாண்ட். ஸோ இங்கே 6 இருக்கு இல்லையா? ஸோ தேர்ஃபோர் த கோஆர்டினேஷன் நம்பர் வில் பி 6. ஓகே, ஸோ நவ் இப்போ எப்படி இதுக்கு நேம் கொடுக்குறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், லிகாண்டை நேம் பண்ணணும். ஓகே, ஸோ இன் மீன் வைல் யாருக்கெல்லாம் இந்த ஐயூபேக் நாமன்கிளேச்சர் தெரியுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த K4FeCN6க்கு என்ன நேமோ நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் அதுக்குள்ள இதோட ஜிஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ K4FeCN6ஓட நேம், ஐயூபேக் நேம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ I'll tell you the gist of how to name the complex. Okay, the first thing is you are going to name the ligand. Okay, so ligand கூட நேம் கொடுக்கணும். செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மெட்டலுக்கான நேம் கொடுக்கணும். தேர்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இன் ரோமன் நியூமரல்ஸ். ஓகே, ஸோ ரோமன் நம்பர்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் இஸ் டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் எதுன்னு சொல்லி தெரியணும். அப்போதான் நம்ம இந்த மெட்டலை வந்துட்டு அயோனா எழுதணுமா இல்லை நியூட்ரல் காம்ப்ளெக்ஸா எழுதணுமான்னு சொல்லி தெரியும். ஓகே, ஸோ now we'll move to the first step. First step என்ன? We are going to name the ligand, right? Yes, and we are going to arrange it in alphabetic order. Okay, so first என்ன பண்ணணும், லிகாண்ட நேம் பண்ணிட்டு alphabetic orderல அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் லிகாண்ட்னு தெரியணும். whether it is a cationic ligand, anionic ligand or neutral ligand. ஓகே, ஸோ நியூட்ரல் லிகாண்டா இருந்துச்சுன்னா அதோட நேம் நம்ம அப்படியே எழுத போறோம். கேட்டியோனிக் லிகாண்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், IUM சேர்த்து எழுதணும். ஆனியோனிக் லிகாண்டா இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்ல O சேர்த்து எழுதணும். ஓகே, ஸோ தீஸ் டூ ஆர் த சஃபிக்ஸ். And we are going to write the prefix for the ligand. Prefix என்ன? எத்தனை லிகாண்ட் present ஆயிருக்கோ அதை நம்ம prefix ன்னு எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 லிகாண்ட் இருந்துச்சுன்னா பை, 3 லிகாண்ட் இருந்துச்சுன்னா ட்ரை, 4 லிகாண்ட் இருந்துச்சுன்னா டெட்ரா, 5 லிகாண்ட் இருந்துச்சுன்னா பென்டா, 6 இருந்துச்சுன்னா ஹெக்ஸா. ஸோ இதுதான் ப்ரிஃபிக்ஸ். ஓகே, ஸோ இங்கே 2 எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். see here, இங்கே எது லிகாண்ட், ஃபர்ஸ்ட் ஒன்ல எது லிகாண்ட், இந்த கோபால்ட் கூட ஸ்கொயர் பிராக்கெட்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தவிர்த்துட்டு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் லிகாண்ட் தான். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கோபால்ட் இருக்கு, அது கூட என்ன இருக்கு, குளோரின் இருக்கு அண்ட் NH3 இருக்கு. ஸோ எதெல்லாம் லிகாண்ட், இங்க இந்த Clலும் NH3யும் லிகாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், லிகாண்ட் கூட நேம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல கொடுக்கணும். ஸோ Cl அப்படின்னா இட் இஸ் அன் ஆனியோனிக் லிகாண்ட். ஸோ இது எப்படி முடியும், Cl மைனஸ் தானே, அப்போ ஆனியோனிக் லிகாண்டா. ஸோ இது எப்படி முடியணும், இட் ends with O. இட் ends with O. ஸோ எப்படி முடியும் அப்படின்னா குளோரிடோ, குளோரிடோ. ஓகே, அண்ட் இங்க எவ்வளோ Cl பிரசன்ட் ஆயிருக்கு, எவ்வளோ Cl இருக்கு, 2 Cl இருக்கு. அப்போ இதோட ப்ரிஃபிக்ஸ் என்ன வரணும், 2 அப்படின்னா டை. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் பை, இட் இஸ் டை. ஓகே, ஸோ தேர்ஃபோர் டைக்ளோரிடோ. ஓகே, இதோட பேர் என்ன, டைக்ளோரிடோ. அடுத்து என்ன இருக்கு, அடுத்த லிகாண்ட் வந்துட்டு அமீன் இருக்கு. ஸோ அமீன். அண்ட் இங்க எவ்வளோ லிகாண்ட் இருக்கு, 4 இருக்கு. அப்படின்னா அதோட ப்ரிஃபிக்ஸ் என்ன வரணும், டெட்ரா, டெட்ரா அமீன். இதுதான் லிகாண்டோட நேம். இப்போ இதை நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இந்த டியும் டியும் பார்த்துடக்கூடாது. அதாவது டைக்ளோரிடோ டெட்ரா அமீன் இருக்கு இல்லையா, இந்த டி பார்க்காம என்ன பண்ணணும், நேம் ஆஃப் த லிகாண்ட் பார்க்கணும். ஸோ சியும் ஏவும் பார்க்கணும். ஸோ எது ஃபர்ஸ்ட் வரும், அப்வியஸா ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ தேர்ஃபோர் இட் வில் பி டெட்ரா அமீன் டைக்ளோரிடோ. ஓகே, ஸோ அதே மாதிரி செகண்ட் ஒன்க்கு என்ன வரும், ஹியர் இட் இஸ் 6Cl அப்படின்னா என்னது, ஹெக்ஸா குளோரிடோ. ஓகே, ஸோ இதுதான் லிகாண்டோட நேம். ஸோ லிகாண்ட் நேம் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to name the metal. ஸோ மெட்டல் எப்படி நேம் பண்ணணும்னா you should see whether the complex is a cationic complex or anionic complex. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப ஈஸி. பிளஸ் சைன் இருந்துச்சுன்னா cationic complex, மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா anionic complex. இல்லை இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குமா, இது கேட்டியோனிக் காம்ப்ளெக்ஸ், நெக்ஸ்ட் வர காம்ப்ளெக்ஸ் என்னது, ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸ். இது 2 காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா, இல்ல இது வந்துட்டு ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். முன்னாடி என்ன வரலாம், there can be any cation. அதே மாதிரி அடுத்ததுல
இங்க காம்ப்ளெக்ஸ் முடிஞ்சிட்டு இங்க ஆனியான் வரலாம். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இங்க ஃபர்ஸ்ட் கேட்டையான் வந்துருச்சா, ஸோ அடுத்தது இட் வில் பி அன் ஆனியான். ஸோ இதை நம்ம ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சா, அதுக்கப்புறமா ஆனியான் வந்திருக்கா, அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் எதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பிளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா பார்த்த உடனே சொல்லிடலாம் எது கேட்டையானிக் எது அனியானிக்னு. இதுவே நியூட்ரல் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பிராக்கெட் வந்து முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அது கேட்டையானிக். ஸ்கொயர் பிராக்கெட் ஒரு ஆட்டம்க்கு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா மெட்டலோட நேம் நம்ம அப்படியே எழுத போறோம். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு அப்படின்னா மெட்டல் கூட 8 சேர்த்து எழுதணும். யோர் சஃபிக்ஸ் வில் பி 8. ஓகே, ஸோ நவ் வில் சி, இது ரெண்டுக்கும் நம்ம வந்துட்டு லிகாண்டோட நேம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ வாட் இஸ் த நேம், இட் இஸ் டெட்ரா அமீன் டைக்ளோரிடோ. இங்க ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் அமீன் எடுத்துட்டு செகண்ட் குளோரைடோ எழுதியிருக்கோம், பிகாஸ் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், நேம் ஆஃப் த மெட்டல். இங்க என்ன மெட்டல் இருக்கு, நம்மளுக்கு கோபால்ட் இருக்கு. அண்ட் சி த டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், பிளஸ் இருக்கனால இது என்னது, கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மெட்டலோட நேம் அப்படியே எழுத போறோம். ஸோ கோபால்ட். ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டெப். ஸோ இங்க என்ன பண்ணணும், மறுபடியும் COCl6 3- இருக்கா, ஸோ இங்க எழுதும்போது இட் ஷுட் பி ஹெக்ஸா குளோரைடோ. இங்க என்ன வரும், கோபால்ட். இது வந்துட்டு ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ், அதனால இது எப்படி முடியணும், 8 அப்படின்னு சொல்லி முடியணும். ஸோ கோபால்டேட். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம், we are going to write the oxidation state. ஸோ எல்லாத்துக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க தெரியுமா? ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கண்டுபிடிச்சிட்டு வருவோம் இல்லையா. ஸோ அன்னோனுக்கு எக்ஸ் வச்சுட்டு வில் பி சப்ஸ்டியூட்டிங் த அதர் வேல்யூஸ் அண்ட் வில் பி ஃபைண்டிங் அவுட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ சேம் வே வி ஆர் கோயிங் டு டூ இட் ஹியர். ஸோ என்ன பண்ணணும், இந்த கோபால்ட்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஸோ யூ கேன் கால்குலேட் அண்ட் கமெண்ட் இட் இன் தி கமெண்ட் பாக்ஸ். கோபால்ட், இந்த ஃபர்ஸ்ட் கோபால்ட்க்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும், செகண்ட் கோபால்ட்க்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ மீன்வைல் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பொட்டாசியம் ஹெக்ஸா சைனிடோ ஃபெரேட் 2, ஃபெரைட் போட்டிருக்கீங்க, ஃபெரேட் போட்டிருக்கீங்க. பொட்டாசியம் ஹெக்ஸா சைனிடோ கேசி ஃபெரேட் 2, யா தட் இஸ் கரெக்ட். சாந்தி, இட் இஸ் கரெக்ட். ஓகே, ஃபெரேட் கரெக்ட் பண்ணிட்டீங்க. எஸ் எஸ், தேனு தர்ஷினி கரெக்ட், குட். யா ஐ எம் டீச்சிங் ஸ்லோலி ஒன்லி ஹர்ஷிவ். ஓகே, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். Tetraamine dichlorido cobalt 3. Okay, so both 3. Okay, good, fine. Shamil 13, 14, 15 lesson போடுங்க. Already we have posted the important questions, Shamil, and also இதுக்கான important compulsory questions நம்ம next videoல பார்க்கலாம், organic chemistry. Fine. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், we are going to calculate the oxidation state. Okay, so oxidation state எப்படி calculate பண்ணும், unknownக்கு x வச்சுக்கணும். குளோரின்க்கு இட் இஸ் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ இங்க 2 குளோரின் இருக்கனால 2 டைம்ஸ் ஆஃப் -1 பிளஸ் 4 into NH3 வாட் டைப் ஆஃப் லிகாண்ட், நியூட்ரல் லிகாண்ட், அதனால 0. இங்க என்ன இருக்கு, is equal to +1. ஓகே, ஸோ எப்போதும் மேலே இருந்துச்சு பிளஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிடணும், ஈக்குவல் டு போட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல எழுதிக்கணும். ஸோ வில் பி கெட்டிங் x -2 is equal to 1. ஸோ x is equal to 1 + 2 3. ஸோ இங்கே நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 கிடைச்சிருச்சு. செகண்ட் ஒன் கால்குலேட் பண்ணலாமா, x -6 is equal to what, -3. ஸோ x is equal to -3 + 6, x will be equal to +3. ஓகே, ஸோ ரெண்டுக்குமே நம்மளோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, +3 தான். ஓகே, ஸோ therefore இப்போ இதோட நேம் என்னவா இருக்கும், it should be dichlorido tetraamine. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நான் அமீனுக்கு 2 m போட்டிருப்பேன். திஸ் இஸ் பிகாஸ் NH3 இட் இஸ் a neutral ligand and இங்க அமீனுக்கு நம்ம 2 n போடுவோம். ஆர்கானிக்ல இருக்க அமீன் NH2 அங்க 1 m போடுவோம். ஓகே, அது NH2, இது 2 m வரணும் NH3க்கு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் கோபால்ட் 3 அண்ட் லாஸ்ட்ல என்ன பண்ணணும், since this is an ion நம்ம அயான்னு சொல்லி எழுதுவோம். ஓகே, ஸோ அயான். அடுத்தது இங்க வாட் இஸ் த நேம், ஹெக்ஸா குளோரிடோ
cobalt 8 போடுறோம். why 8 போடணும்? because it is an anionic complex. minus இருக்கனால 8 3 ion. fine? yes. so if the complex is not neutral, we are going to ion at the end. இதுதான் நம்ம previous stepல எழுதணும். okay, so இந்த ரெண்டுக்கு ion mention பண்ணோம். but இதுக்கு நம்ம ion mention பண்ண மாட்டோம் because this is a neutral complex. okay, so in the neutral complex la in the complex part cationic irka anionic irka? tell me. இந்த இது neutral complex. it is Na3CONO26. இதுல நம்மளோட complex part anionic இருக்கா cationic இருக்கா? fast comment பண்ணுங்க whether it is cationic or anionic. so sodium is a cation. அதனால இது என்னவா இருக்கும்? anionic complex இருக்கும். yes, now you can tell the name for this. Na3CONO26, what will be the name? Na3CON26. பார்க்கல யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு. comment the name fast. yes, it is anionic complex. good, Kanishka and Bluestone. கரெக்டா சொல்லிருக்கீங்க, anionic complex. okay, அதே மாதிரி ஃபாஸ்டா நேம் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். Na3CONO26. what will be the name? first name the ligand. இங்க ligand என்ன? NO2 6 times இருக்கு. and then என்ன பண்ணணும்? cobalt நேம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம cation நேம் பண்ணிருக்கணும். cation என்ன? sodium. so sodium நேம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ligand, அதுக்கப்புறமா metalோட oxidation state. இவ்வளவுதான். okay, so this is the method. okay, so சீக்கிரமா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். tell me the name. yes, Sanjay Prasad, it is correct. Anionic, it is correct, Sanjay Prasad. okay, fine. so tell me the name. Na3CONO2 6 times. what will be the name? sodium 2 hexanitrido cobalt. 2 எங்க போட்டிருக்கீங்க பாருங்க. promax 2 எங்க போடணும் நம்ம? அது நியூமரல்ஸ்ல, ரோமன் நியூமரல்ஸ்ல போடணும் இல்லையா? yes. will they ask CFSE calculation in compulsory, ma'am? yes, there is a இருக்கு, options இருக்கு, கேட்கலாம். and also we are going to study that too. CFSE calculation நம்ம பார்க்க போறோம். okay, yes, fast. sodium hexanitro KN cobaltate 3. okay, so nitro அது மட்டும் உங்களுக்கு தப்பு. NO2 minus, it should be nitrito. okay, மத்தபடி your answer is correct. with sodium nitrato இல்ல, இது nitrito. it is NO2 minus. okay, Srikanth, நீங்க nitrato போட்டிருக்கீங்க. this is nitrito, TRITO. NO3 minus தான் nitrato. okay, otherwise your answer is correct. yes, help for you. sodium hexanitrido cobalt 2. okay, fine. okay, so இப்போ நான் ஆன்சர் சொல்லிடுறேன். sodium இங்க என்ன இருக்கு? ஹெக்ஸா. NO2 இருக்கு இல்லையா? so NO2 is nitrito. and இங்க இருக்க நைட்ரஜன் வந்துட்டு கோபால்ட் கூட பாண்ட் ஆயிருக்கனால நம்ம என்ன எழுதுவோம்? KC எழுதுவோம். it denotes, KN எழுதுவோம். it denotes that nitrogen is bonded to what? it is bonded to cobalt. so cobalt 8 வருமா இல்ல cobalt மட்டும் இருக்குமா? இது anionic complex இல்லையா? so அதனால நம்ம என்ன எழுதணும்? cobaltate எழுதணும். and calculate the oxidation state. so Na3 அப்படினா இங்க 3 வந்துரும் plus X, இங்க NO2 minus இல்லையா? so minus 6 is equal to 0. so X will be equal to plus 3. so இதுதான் name. okay, so sodium hexanitrido cobaltate 3. why we are writing KC, ma'am? KC அப்படின்றது see, இது வந்துட்டு NO2, it is a bidentate ligand. அதாவது இந்த NO2 ல இருக்க நைட்ரஜனும் மெட்டல் கூட பாண்ட் பண்ணலாம், இல்லனா NO2 பாண்ட் ஆகலாம், இல்லனா ஆக்சிஜன் என்ன ஆகலாம்னா it can form bond with the metal. okay,
ஸோ இந்த மாதிரி நைட்ரஜன் பாண்ட் ஆகலாம், அதே மாதிரி ஆக்சிஜனும் பாண்ட் ஆகலாம். இங்கே நைட்ரஜன் பாண்ட் ஆயிருக்கனால நம்ம என்ன எழுதுறோம், கேஎன் எழுதுறோம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த லிகாண்டுக்கு எழுதுவோம் அப்படின்னா சைனைடுக்கு எழுதுவோம், பிகாஸ் சியும் பாண்ட் ஆகலாம் என்னும் பாண்ட் ஆகலாம். அதனால சி பாண்ட் ஆயிருந்துச்சுன்னா கேசின்னு எழுதுவோம், என் பாண்ட் ஆயிருந்துச்சுன்னா கேஎன்னு எழுதுவோம் இந்த கேஸ்ல. ஓகே, ஸோ அதே மாதிரி NO2 இட் இஸ் ஆல்சோ அ பைடென்டேட் லிகாண்ட். அதனால ஓகே, ஸோ நவ் ஐ யூ கிளியர்? Okay, Surjit. Okay, fine. So now the next question is write the following for the complex AgNH3 2+. Okay, so இது வந்துட்டு ஒரு public question. Write the following for the complex. என்னென்ன கேட்டிருக்காங்க, ligand கேட்டிருக்காங்க, central metal atom கேட்டிருக்காங்க, IUPAC name கேட்டிருக்காங்க. கடகடன் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். Meanwhile, I'll also write the answer. What is the ligand? NH3. Okay, so what is the name of the ligand? நம்மளுக்கு தெரியும், it is amine. And கவனமா பாருங்க, இங்க நான் 2 M எழுதியிருக்கேன். Okay, so இங்க வர NH3 ஓட பேர் என்ன? Since it is a neutral ligand, it is amine, so 2 M எழுதணும். And next is central metal atom. What is the central metal atom? It is silver. And what will be the IUPAC name? Yeah, diamine, NH3 ligand. Good. Fine. Harshiv, now it's clear. Okay, good, fine. Ag silver. Okay, fine. Now tell me the name, IUPAC name. What will be the IUPAC name? Diamine silver. Calculate the oxidation state. AgNH3 2+. So இங்க X வந்துரும். இது வந்துட்டு neutral ligand, அதனால 2 times of 0 is equal to +1, so X will be equal to +1. So silver 1 ion. இதுதான் IUPAC name. Okay, so நீங்க கரெக்டா எழுதிருந்தீங்க அப்படின்னா that should be your answer, diamine silver 1 ion. Fine. Okay, with diamine silver 1 ion. Ion எழுதணும் with. Okay, Kanishka, diamine silver 1 ion. Good Kanishka. Fine. Next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதே மாதிரி they have asked the ligand name for the following. ligand மட்டும் கொடுத்துட்டு இதோட நேம் கேட்டிருக்காங்க. ஓகே, so என்னென்ன, what is the first one? C2O4 2-, B is H2O, C is Cl-. Okay, so what is C2O4 2-? If you know, you can comment the answer. C2O4 2-. What is this? Either oxalic acid oda ion. So therefore the name of the ligand is oxalato. Oxalato. And second is water. Water ko or special name irukku. Enadhu? Aqua. And Cl- kuduthirukanga. This is a negative ligand. So what will be the name? Chlorido. Okay, so இந்த மாதிரி ligands oda name kuda kekalam. Okay, so now we'll be discussing few more ligands, important ligands, few more we'll be discussing. Okay, so OH-. If you know the name, you can comment it. Now first ligand எல்லாம் எழுதிக்கிறேன். So உங்களுக்கு எதுக்கு தெரியுதோ அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. OH-, NO2-, NO3-, SO4 2-, and NH3 தெரியும், amine, H2O aquaன்னு சொல்லி தெரியும். En அப்படின்னா என்ன, EDTA னா என்ன, and few more ligand. Okay, fine. S2-. Okay, so இதுக்கெல்லாம் நேம் பண்ணுங்க. தெரிஞ்சதுக்கு கடகட அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டே வரீங்க. Okay, fine. Oxalato correct, aqua correct, chlorido correct, fine. Vis correct, Kanishka correct, help for you correct. Okay, good. இப்போ இதுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கெல்லாம் நீங்க அப்படியே நேம் பண்ணிட்டே வாங்க. OH- அப்படின்றது ஹைட்ராக்சிடோ. ஹைட்ராக்சிடோ. ஓகே, பிகாஸ் we know that OH- அப்படின்றது ஹைட்ராக்சைடுன்னு சொல்லி தெரியும். இது நெகட்டிவ் லிகாண்ட், ஓல முடியணும், அதனால ஹைட்ராக்சிடோ. NO2- அப்படின்றது நைட்ரிட்டோ. அதே மாதிரி NO3- அப்படின்றது என்னது, நைட்ரேட்டோ. ஓகே, and SO3- is sulfido. இது sulfato. Okay, sorry, இது sulfito. PHITO, sulfito. SO3- sulfate இல்லையா, so sulfito. SO4 2- sulfate, அதனால sulfato. En அப்படின்றது என்ன,
1,2 ஈத்தேன் டைஅமீன். ஈத்தேன் டைஅமீன். ஸோ இந்த மாதிரி லிகான்ல இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது டை அமீன் அப்படின்னா 2 அமீன் குரூப் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இதுவே இஃப் சப்போஸ் லிகான்ல இஎன் ட்வைஸ்ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இஎன் ட்வைஸ்ன்னு வந்துச்சுன்னா இங்க உள்ள ஏற்கனவே நம்ம லிகாண்ட் எழுதும் போது டை எழுதுவோம். ஸோ முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் ரைட் இட் அஸ் பிஸ். ஓகே, அதே மாதிரி இஎன் த்ரைஸ் இருக்கு அப்படின்னா ட்ரெஸ். ஸோ இதோட நேம் என்னவா இருக்கும், பிஸ் 1,2 ஈத்தேன் டைஅமீன். அதே மாதிரி இதுக்கு என்ன இருக்கணும், ட்ரிஸ் 1,2 ஈத்தேன் டைஅமீன். ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இடிடிஏ இதோட நேம் என்னவா இருக்கும்னா 2 2 டேஷ் 2 டபுள் டேஷ் 2 ட்ரிபிள் டேஷ் 1, ஈத்தேன் 1,2 டைல் டைநைட்ரிலோ டெட்ரா அசிட்டேட்டோ. இதுதான் இதோட நேம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். S2 மைனஸ் அப்படின்றது சல்ஃபிடோ. ஓகே, எஸ் கரெக்டா. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஃபைன், குட். ஸோ இப்போ இந்த இடிடிஏக்கு நம்ம ஏன் இவ்வளோ பெரிய நேம் வைக்கிறோம், இடிடிஏ அண்ட் இது இம்பார்ட்டன்ட் கூட. சி, நான் ஃபர்ஸ்ட் இடிடிஏனா என்னன்னு சொல்லிடுறேன். இடிடிஏ இஸ் எத்திலீன் டைஅமீன் டெட்ரா அசிட்டேட். இதுதான் காமன் நேம். ஓகே, எத்திலின் டைஅமீன் டெட்ரா அசிட்டேட். ஸோ இதையே நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, அது பேர் ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா, ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். இதுவே நம்மளுக்கு இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா எழுதிருவோம்ல, அதனாலதான். சி, எத்திலின் டைஅமீன்றது என்ன, CH2 பாண்ட் CH2 பாண்ட் NH2 பாண்ட் NH2. இது எத்திலின் குரூப். இங்க 2 அமீன் குரூப் இருக்கு. இது எத்திலின் டைஅமீன். இப்போ டெட்ரா அசிட்டேட் இருக்கா அப்படின்னா, இங்க இருக்க 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன எழுத போறோம்னா 4 அசிட்டேட் குரூப். அசிட்டேட் குரூப் என்னது, CH3COOH அசிட்டிக் ஆசிட். அப்ப CH3COO மைனஸ் என்னவா இருக்கும், அசிட்டேட்டா இருக்கும். ஸோ இங்க CH2COO மைனஸ். ஏன் CH2 போட்டோம், பிகாஸ் CH3 பாண்ட் ஆகுது நைட்ரஜன் கூட. ஸோ ஒரு ஹைட்ரஜனை விட்டுட்டு தான் பாண்ட் ஆகும், அதனால. ஸோ CH2COO மைனஸ், இங்கேயும் CH2COO மைனஸ் and இங்கேயும் CH2COO minus. ஓகே, எஸ். ஸோ இதுதான் EDTA. இப்போ இந்த EDTAல பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே நேம் பண்ணுவோம், கார்பன் செயினில் நேம் பண்ணுவோமா. ஸோ COO மைனஸ் தான் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அங்கேருந்து நம்பரிங் கொடுக்குறோம் 1 2 1 2 1 2. ஸோ எல்லாமே 1 2 1 2ன்னு வருதா, 1 2ன்னு வரணும். ஓகே, ஸோ 1 2 1 2ன்னு வரனால, நிறைய 2 வரனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 2ன்னு எழுதிட்டு இதை 2 டேஷ் 2 டபுள் டேஷ் 2 ட்ரிபிள் டேஷ்னு எழுதுறேன். அதனால தான் இதோட நேம் எப்படி எழுதுவோம், 2, 2 டேஷ் 2 டபுள் டேஷ் 2 ட்ரிபிள் டேஷ்னு எழுதுவோம். அடுத்து என்ன இருக்கு, ஈத்தேன் இருக்கு. ஸோ ஈத்தேன் 1, 2 டைல். அதாவது இது 1 2, இந்த 2 பக்கமுமே என்ன இருக்கு, சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு இல்லையா. ஸோ 1, 2 டைல். அண்ட் இங்க என்ன இருக்கு, நைட்ரஜன் குரூப் இருக்கா, அதனால டை நைட்ரிலோ. நைட்ரஜன் மட்டும் இருக்கனால அது என்னது, டை நைட்ரிலோ. இது வந்துட்டு என்ன, 4 அசிட்டேட் குரூப் இருக்கு, அதனால டெட்ரா. தெரியுதா, எஸ், அசிட்டேட்டோ. இது எப்படி முடியணும், ஓல முடியணும், அதனால டெட்ரா அசிட்டேட்டோ. ஸோ இதனால தான் இடிடிஏக்கு ஐயூபேக் நேம் இவ்வளோ பெரிய நேம். ஓகே, இப்போ புரிஞ்சுதா, எஸ். ஸோ நீங்கள் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன் எத்திலின் டைஅமீன் டெட்ரா அசிட்டேட்க்கு நம்ம எப்படி நேம் பண்ணுறோம் அப்படின்னா, திஸ் இஸ் த ரீசன். இதுதான் ஸ்ட்ரக்சர், அதனால தான் நம்ம இவ்வளோ பெரிய நேம் கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு டைம் நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணும்போது இது கன்ஃபியூஸ் ஆகாது. இன்னொரு 4-5 டைம் பார்த்தீங்க அப்படின்னா இடிடிஏனா இதுதான் நேம் அப்படின்னு சொல்லி நீங்களே எழுதிடுவீங்க. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஐயூபேக் நேம் ஃபார் த ஃபாலோவிங் ligands. And next is give the IUPAC name of the following. So ஒரு repeated-ஆ கேட்ட காம்ப்ளெக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ டக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறீங்க, you are going to give the IUPAC name. Okay, yes. So what is the first one, CONH3 5Cl2+. So what will be the name, இங்க 2 ligand இருக்கு, என்னென்ன Cl இருக்கு NH3 இருக்கு இல்லையா. So therefore first எது எழுதணும், அமீன் தான் எழுதணும். So பென்டா அமீன். அண்ட் இங்க ஒரு குளோரின் தான் இருக்கு, அதனால குளோரிடோ. இங்க என்ன அயோன் இருக்கு, சாரி என்ன ஆட்டம் இருக்கு, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கோபால்ட். அண்ட் இங்க பார்த்தோம்னா இது ஆனயோனிக், சாரி கேட்டயோனிக் காம்ப்ளெக்ஸ் தான், அதனால மெட்டல் நேம் அப்படியே எழுதிடுவோம். அடுத்து என்ன பண்ணணும், we are going to calculate the oxidation state. So here it will be X
plus 5 times of 0 because amine is a neutral ligand minus 1 is equal to 2. Okay, so X will be equal to 3, so cobalt 3 will be the name. Okay, penta amine chlorido cobalt 3 ion. Good. Yes, Miss, you are correct. Next, CrEn3 CrF6. இங்க பார்த்தோம்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. So first இருக்குது cationic complex, second இருக்குது என்ன anionic complex. So இந்த ரெண்டுக்குமே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to calculate the oxidation state first. So எப்படி calculate பண்ணலாம்? X plus 3 times of ethylene diamine அப்படின்றது neutral ligand தான் because CH2 இருக்கும், ரெண்டு பக்கம் NH2 இருக்கும். So இது neutral ligand தான். So 3 times of 0 plus இங்க என்ன இருக்கு? Again an unknown. So therefore X minus 6 is equal to 0. So X plus X என்ன ஆயிடும்? 2X minus 6 is equal to 0. So X will be equal to 3. So ரெண்டு குரோமியம்க்கும் what will be the oxidation state? It will be 3. Okay, so இப்போ இதை நேம் பண்ணலாமா? So இங்க En இருக்கு. En அப்படின்றது என்ன? Ethane 1,2 diamine. Okay, so therefore En is இங்க 3 இருக்கா? அப்ப இதை நம்ம என்ன பண்ணணும்? ட்ரிஸ்ன்னு சொல்லி எழுதுறோம். கரெக்டா? So tris ethane 1,2 diamine and இங்க என்ன இருக்கு? நம்மளுக்கு குரோமியம் இருக்கு. இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் இருக்க காம்ப்ளெக்ஸ், அதனால குரோமியம் அப்படியே எழுதிட்டு இது பக்கத்துல என்ன நம்ம கொடுக்கணும்? தி ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? 3. ஸோ குரோமியம் 3. அடுத்து என்ன இருக்கு? அடுத்த காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுல என்ன இருக்கு? ஃப்ளூரின் 6 இருக்கு இல்லையா? ஸோ ஹெக்ஸா ஃப்ளூரிடோ, ஏன்னா இது ஆனியானிக் லிகாண்ட் F மைனஸ், அதனால ஃப்ளூரிடோ chromate. ஏன் நம்ம இங்க chromate போடுறோம்? because second complex is an anionic complex, அதனால chromate and again 3. so இதுதான் இதோட நேம். இந்த மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்கன்னா first cationic complex நேம் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? anionic complex நேம் பண்ணணும். and இங்க பாத்தீங்கன்னா cationic complexல மெட்டலோட நேம் அப்படியே எழுதிருவோம். anionic complexல என்ன எழுதணும்? 8 போட்டு எழுதணும். okay, and can you tell me the name for the last one? இது டைக்ளோரிடோ, இது பிஸ் எத்திலன் டைஅமீன். ஸோ எது ஃபர்ஸ்ட் வரணும்? Cl. சி ஃபர்ஸ்ட் வரணுமா இல்லை இ ஃபர்ஸ்ட் வரணுமா? சி தான் ஃபர்ஸ்ட் வரணும் இல்லையா? ஸோ டைக்ளோரிடோ இங்கே En2 இருக்கு அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்? பிஸ் ஈத்தேன் 1,2 diamine and இங்க என்ன இருக்கு? cobalt இருக்கு. cobalt cationic stateல இருக்கா anionic இருக்கா? first present ஆயிருக்கனால cationic, so cobalt. and இங்க என்ன நம்ம என்ன பண்ணோம்? oxidation state calculate பண்ணோம். so here it will be X. so X plus 2 into 0 minus 2 minus 1 is equal to 0. so X will be equal to 3. so இங்க என்ன வரும்? cobalt 3 and கடைசில என்ன இருக்கு? chloride இருக்கு. அந்த chloride நம்ம mention பண்ணணும். so chloride. so this is the name for the third one. okay, so now are you clear with the IUPAC name? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கேட்டுருங்க because நம்ம next topic போலாம். okay, so IUPAC name, are you clear? Dichlorido bis ethane 1,2 diamine cobalt 3 chloride. yes, good. okay, fine. so நம்ம next போலாம். write the formula for the following coordination compounds. இப்போ இங்க நேம் கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to write the formula. the first one is potassium hexacyanidopherate 2. okay, so formula தெரிஞ்சிச்சு அப்படின்னா கடகடன்னு எழுதிட்டே வாங்க. the first one is potassium hexacyanidopherate. so இதுதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ். இந்த பொட்டாசியம் எங்க வந்துரும்? முன்னாடி வந்துரும். so K இங்க என்ன இருக்கு? ஃபெரேட் அப்படின்னா Fe. ஹெக்ஸாசயனிடோ, அப்போ Cn எவ்வளோ இருக்கணும்? 6 டைம்ஸ் இருக்கணும். Cn 6. ஸோ இவ்வளோதான். பட் இங்கே K எவ்வளோ இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படி? இப்போ நம்மளோட Fe எவ்வளோன்னு சொல்லி தெரியும், அதை போட்டுட்டு K நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். K Xன்னு வச்சுக்கலாம். ஸோ X டைம்ஸ் ஆஃப் வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் K? இட் இஸ் 1 பிளஸ் Fe ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியும், என்னது? 2. இட் இஸ் given in the question. ஸோ 2 plus Cn minus, அதனால 6 minus 1 is equal to 0. so X என்ன வரும்? X will be 4. okay, so 2 minus 6 minus 4, so X will be 4. அப்ப இங்க என்ன வரணும்? K4 வரணும்.
Okay, so K4FeCN6, it is the correct formula for potassium hexacyanatoferrate. Second one என்ன tetracarbonyl nickel. Okay, so tetracarbonyl அப்படின்னா carbonyl group அப்படின்றது CO group. இதுதான் carbonyl group. இது 4 times இருக்கணும். So CO 4 times, nickel 1. அவ்வளவுதான். So this is simple complex. And இங்க பாத்தீங்கன்னா இதோட oxidation state எவ்வளவு 0 because CO அப்படின்றது neutral complex. அதனால இதோட oxidation state என்னவா வரும்? 0வா வரும். Okay. Third one is hexafluoridoferrate 3 ion. So இங்க central metal atom எது? Fe. இது வந்துட்டு ஒரு ion, right? So Fe F6 மைனஸ், பட் இங்க இருக்க எவ்வளவு மைனஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம கால்குலேட் பண்ணோம். எப்படி? Fe ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியும் 2 பிளஸ் 6 F மைனஸ் இருக்கு, அதனால 6 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஸோ இங்க என்ன வரணும்? மைனஸ் 6 2 minus 6 is equal to minus x. So x will be equal to what? 4. அப்ப இங்க நம்மளுக்கு என்ன வரணும்? 4 minus வரணும். So FeF6 4 minus தான் correct answer. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம எழுதிட்டு மேல இருக்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதாம விட்டுருவோம். அதே மாதிரி இங்க எவ்வளோ நம்பர் வரணும்னு சொல்லி எழுதாம விட்டுருவோம். ஓகே, ஸோ நம்ம அங்கே எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்றோமோ அதே மாதிரி இங்கே the number of atoms இல்லைன்னா the complex மேலே எவ்வளோ அயான்ஸ் இருக்கணும், the negative charge எவ்வளோ இருக்கணும், பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்கணும்ன்றதை கால்குலேட் பண்ணணும். சேம் மெத்தட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ற மெத்தடே தான். ஓகே, ஃபைன். And fourth is hexaamine cobalt 3 sulfate. And இது கொஞ்சம் கவனமா பாருங்க. See, cobalt NH3 6 times, right? Hexaamine cobalt 3 sulfate SO4. இப்போ நம்மளுக்கு தெரியும் sulfate what will be the charge? SO4 2 minus இல்லையா? அதனால இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கணும்? 2 times இருக்கணும். ஓகே, 2 times இருந்தா தான் கரெக்ட். அப்பதான் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகும். இந்த சார்ஜ் 2 minus வரனால இங்க நம்மளுக்கு எவ்வளவு இருக்கணும்? 2 times இருக்கணும். இங்க கேல பார்த்தோம்னா +1 தான் சார்ஜ், அதனால இதை நம்ம 1 time தான் எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ இங்க SO4 ஓட சார்ஜ் 2 minusன்றனால இந்த காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்? 2 times எடுத்துட்டு now we are going to calculate the number of SO4 எவ்வளோ வரணும்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். ஸோ 2 times of x plus இங்க என்ன வரணும்? 6 times 6 into 2 6 times of 0, இது 6 into 2 12 times of 0 is equal to SO4 என்னது? It is minus 1. Okay, SO4 இங்க ஒன்று தானே present ஆயிருக்கு அதனால. So here it will be 2x. இங்கேயோ தப்பு பண்ணிட்டேன். Okay, fine. So this is 2. So therefore 2x இங்க it should be 0 and இங்க here it should be minus 1 is equal to 0. So therefore x should be equal to 2x minus 1 is 1. So x should be half. I'm sorry. Okay, so we need to write the oxidation state, right? So inge 3 varoliya cobalt ku 3 plus 12 times of 0 inge x times varanum equal to x. So therefore x is equal to what? 3. So இங்க என்ன வரணும்? SO4 3 times வரணும். Okay, so இப்போ புரிஞ்சுதா? நான் இதை தான் மிஸ் பண்ணிட்டேன். Cobalt க்கு you should write the oxidation state இல்லையா? So cobalt க்கு it is 3. Okay, fine. Next is sodium tetrafluorido dihydroxidochromate 3. Okay, so இங்க என்ன இருக்கு? சோடியம் இருக்கு Na. அடுத்தது tetrafluorido dihydroxidochromate. அப்ப Cr. டெட்ராஃப்ளூரிடோ அப்படின்னா எவ்வளோ ஃப்ளூரின் இருக்கணும்? 4. டைஹைட்ராக்சிடோனா OH 2 times இருக்கணும். குரோமேட் 3. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? இங்க இருக்க Na எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம். ஸோ எக்ஸ் பிளஸ் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3, இங்க -4 -2 is equal to 0. ஸோ எக்ஸ் பிளஸ் 3 - 6 is equal to 0. எக்ஸ் எவ்வளோ வரணும்? 3 வரணும். ஸோ Na 3 எழுதணும். Okay, so this is how you will be writing the complex using the names. Okay, so இது புரிஞ்சுதா? அங்க எப்படி oxidation state calculate பண்றோமோ அதே மாதிரி இங்க number of ions atoms எவ்வளோன்னு சொல்லி calculate பண்ணணும், இல்லனா number of the charge எவ்வளோன்னு சொல்லி calculate பண்ணணும் using the same method. Okay, clear? Yes, fine. Okay, explain again ma'am. எது கேக்குறீங்க? மோகனவல்லி
ஓகே, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லட்டா. பொட்டாசியம் ஹெக்ஸாசயனிடோஃபெரேட்டே எடுத்துக்கிறேன். பொட்டாசியம் hexacyanidofferrate. So hexacyanidofferrate. What is the charge? It should be 3, right? 2. Potassium. Okay. So potassium அப்படினா என்ன? K. Ferrate அப்படின்றது it is the central metal atom. So Fe. Cyanido அப்படினா Cn. எவ்வளோ டைம்ஸ் இருக்கணும்? 6 டைம்ஸ் இருக்கணும். கரெக்டா? இப்போ நம்மளுக்கு இங்க வர நம்பர் என்னன்னு சொல்லி தெரியணும். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த அன்னோனை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ பொட்டாசியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +1 பிளஸ் அயோனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோம். பிளஸ் 6 டைம்ஸ் ஆஃப் -1 is equal to 0. So x will be equal to what? 2 minus 6, x plus 2 minus 6 is equal to 0, x minus 4 equal to 0, x will be equal to 4. அப்போ இங்கே பொட்டாசியம் எவ்வளோ இருக்கணும்? 4 இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணும். இப்போ புரிஞ்சதா? Okay, fine. So next we'll move to the calculation of CFSE energy. So நீங்க கேட்டீங்க இல்லையா CFSE energy calculate பண்றது. Okay, so அதை நம்ம பார்க்கலாம். Yeah, Janani. Okay, fine. Thank you. ஆக்சிடேஷன் தான் ஒன்றுத்துக்கும் வேற வேற எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்றது ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு எதுக்கெல்லாம் தெரியணும்னா இந்த நியூட்ரல் லிகாண்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும். NH3H2O, ஓகே, கார்பனல், நைட்ரஜல், இதெல்லாம் நியூட்ரல் லிகாண்ட். இது எல்லாத்துக்குமே நம்ம 0 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கெல்லாம் வருது இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதே மாதிரி Cl மைனஸ், Cn மைனஸ், F மைனஸ் அண்ட் SO4க்கு 2 மைனஸ் வரணும். இதெல்லாம் காமனா நம்ம யூஸ் பண்றது, இதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? ஸோ சிஎல்க்கு என்ன வரணும்? -1 போடணும். சிஎல் இருந்துச்சுன்னா, சிஎன் இருந்துச்சுன்னா -1, எஃப் இருந்துச்சுன்னா -1 சப்ஸ்டியூட் பண்ணும். இதுவே ஆல்கலி மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். பொட்டாசியம், சோடியம், இது எல்லாத்துக்குமே என்னது? +1 சார்ஜ் இல்லையா? அதனால இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? +1 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும், ஈஸி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, எஸ். ஓகே, அடுத்தது CFSE calculate பண்ற ஒரு question. The mean pairing energy and the octahedral splitting energy of FeH2O6 3- என்ன கொடுத்திருக்காங்க? pairing energy கொடுத்திருக்காங்க 30,000 centimeter inverse. octahedral splitting energy கொடுத்திருக்காங்க 14,000 centimeter inverse. நம்ம என்ன calculate பண்ண போறோம்? We are going to check whether the complex is stable in low spin la stable ah irka, high spin la stable ah irka nu solli paaka porom. Okay, so first namakku enna theriyununa இந்த FeH2O6 la 6 3- ல Fe ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியணும். அப்பதான் நம்மளுக்கு அதுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரியும் இல்லையா? சோ FeH2O6 3-. சோ Fe அப்படின்றது என்ன? இட் இஸ் unknown. X plus இப்பதான் சொன்ன வாட்டர் அப்படின்றது நியூட்ரல் லிகாண்ட், அதனால அதை நம்ம 0ன்னு எடுத்துப்போம். இட்ஸ் ஈக்குவல் டு -3. Okay, so therefore, sorry, -3 is equal to 0. So x will be equal to what? +3. அப்ப Fe என்ன ஸ்டேட்ல இருக்கு? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. Okay, so now Fe ஓட கான்ஃபிகரேஷன் என்ன? It is argon 26 இல்லையா? அப்ப 18 ஆர்கான்ல போயிடும். 4s2, so 18 plus 2 20. அப்ப 3d லெவல்ல இருக்கணும், 6 இருக்கணும். so இதுதானே configuration of ion. இப்போ இது +3 அப்படினா you have to remove 3 electrons. so எங்க இருந்து ரிமூவ் பண்ணனும்? first outermost orbital இருந்து ரிமூவ் பண்றோம். so இங்க இருக்க 4s2 வெளியில போய்டும். 3d6. so எவ்வளவு electrons இருக்கு? இங்க 6 electrons இருக்கு. okay, so 3d6. so therefore இப்போ நம்ம கையில எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இது ஹை ஸ்பின்னா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? லோ ஸ்பின்னா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த வேர்ட் வச்சே சொல்லலாம். ஹை ஸ்பின் அப்படின்னா பேர் ஆகாம நம்மளுக்கு ஃபில் ஆகுறது ஹை ஸ்பின். லோ ஸ்பின் அப்படின்னா பேர் ஆகி ஃபில் ஆகுறது லோ ஸ்பின். இப்போ இது நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஆக்டாஹீட்ரல் ஸ்பிளிட்டிங் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த ஃபில் பண்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஆக்டாஹீட்ரல் ஸ்பிளிட்டிங் எப்படி நடக்கும்னா, இதுதான் நம்மளோட அயனோட ஆர்பிட்டால்னு வச்சுக்கலாம். 3d ஆர்பிட்டால். ஏன்னா இங்க 4s போயிடுச்சா? ஸோ 3dல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 1 2 3 4 5 அண்ட் என்ன ஆகும்? இங்க 6 எலக்ட்ரான்ஸ் இப்படி வரும். ஓகே, இதுதான் அயனோட ஆர்பிட்டால். இப்போ என்ன ஆகுதுன்னா
இது கொஞ்சம் எனர்ஜி எடுத்துட்டு என்ன ஆகும்னா எனர்ஜி லெவல் வந்துட்டு கொஞ்சம் ரைஸ் ஆகும். இது பேசிக் எனர்ஜி லெவல் 0 ஸ்டேட். இதுல இருந்து என்ன ஆகுது, கொஞ்சம் ரைஸ் ஆகி இங்க ஃபார்ம் பண்ணுது 1 2 3 4 5. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐசோட்ராபிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஐசோட்ராபிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஐசோட்ராபிக் ஃபீல்டு என்ன ஆகும்னா ரெண்டா பிரியும். எப்படி ரெண்டா பிரியும்? நம்மளுக்கு 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கா? என்னென்ன? dxy, dyz, dxz. ஓகே, ஸோ இந்த மூணும் சேர்ந்து இது என்னன்னு சொல்லுவோம்னா T2Gன்னு சொல்லுவோம். அதாவது ட்ரிபிளி டீஜெனரேட். டீஜெனரேட் அப்படின்னா சேம் எனர்ஜி லெவல், இந்த மூணுக்குமே ஒரே எனர்ஜி லெவல் இருக்கும். அதே மாதிரி மிச்சம் என்ன இருக்கும்? dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் dz ஸ்கொயர் இருக்குமா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஈஜி அப்படின்னா இட் இஸ் இது ட்ரிபிளி டீஜெனரேட், இது வந்துட்டு டை டீஜெனரேட். அதாவது இந்த ரெண்டுமே என்ன இருக்கும்? ஒரு எனர்ஜி லெவல்ல இருக்கும். ஸோ இந்த மூணு ஒரு எனர்ஜி லெவல்ல இருக்கு, இந்த ரெண்டு ஒரு எனர்ஜி லெவல்ல இருக்கு. அதனால இந்த ரெண்டு என்ன ஆகுதுன்னா ஸ்பிளிட் ஆகுது. ஓகே, ஸோ நான் இங்க ஸ்பிளிட்டிங் காமிக்கிறேன். ஸோ இது இங்க ஸ்பிளிட் ஆகும். ஸ்பிளிட் ஆகி கீழே 3 ஆர்பிட்டால், அதாவது T2Gன்னு எழுதுவோம். மேல 2 ஆர்பிட்டால், இது EG. ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா எப்படி நம்ம ஆக்டாஹீட்ரல் ஸ்பிளிட்டிங் பண்ணுறோன்னா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? வி ஹாவ் டு கால்குலேட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்க தெரிஞ்சிரும், அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்? ஹியர் இட் ஷுட் பி, ஹியர் இட் இஸ் 1 2 3 4 5 இல்லையா? ஸோ இதை வந்துட்டு ஐசோட்ராபிக் ஃபீல்ட் எழுதிட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம்னா ஸ்பிளிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் மோர் ஐ செக் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட். இட் ஷுட் பி x is equal to 3 இல்லையா? அப்போ இங்கே 3d5 தானே வரணும். எஸ், இங்கே 3d5. ஸோ இதில் இருக்க 2 எலக்ட்ரான், இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடும். ஸோ 3d5. அப்போ இங்கே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா T2G ஏன் ஃபார்ம் ஆகுது, EG ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி? எஸ் மேம், ப்ளீஸ் கிளியர் மை டவுட் மேம். எஸ் ராஜகோபால், வாட் இஸ் யர் டவுட்? Ma'am, explain the meaning of low spin and high spin. Okay, so low spin அப்படின்னா என்னன்னா பேர் ஆயிக்கும். ஓகே, ஹை ஸ்பின் அப்படின்னா பேர் ஆகாது. இப்போ இந்த 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, இந்த 5 எலக்ட்ரான்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா பேர் ஆகாம இருக்கா, இதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹை ஸ்பின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹை ஸ்பின் அதாவது பேர் ஆகாம நிறைய ஸ்பின்ஸ் இருக்கு, தனித்தனியா இருக்கா, நிறைய சிங்கிளா இருக்கா, இது வந்துட்டு என்னன்னா ஹை ஸ்பின். இதுவே பேர் ஆயிடுச்சு அப்படின்னா இது என்ன ஆகும்? ஒரு எலக்ட்ரான் இங்கேயும் ஒரு எலக்ட்ரான் இங்கேயும் மூவ் ஆயிடுமா? ஸோ 1 2 3 4 5 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது இங்கே என்ன ஆயிருக்கு? பேர் ஆயிருக்கு. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா லோ ஸ்பின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹை ஸ்பின் அண்ட் லோ ஸ்பின். இப்போ புரிஞ்சுதா? பேர் ஆகாம நிறைய சிங்கிளா இருந்துச்சுன்னா ஹை ஸ்பின், பேர் ஆகி சிங்கிள் கம்மியா இருந்துச்சுன்னா அது என்னது? தட் இஸ் லோ ஸ்பின். ஓகே, எஸ், இப்போ புரிஞ்சுதா ராஜகோபால்? ஃபைன். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா நம்ம ஏன் இங்கே ஸ்பிளிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி? இப்போ ஹை ஸ்பின் என்னன்னு சொன்னால் பேர் ஆகாமல் இருக்கும். ஸோ இங்கே 1 2 3 4 5. ஓகே, ஸோ 5 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகலை? பேர் ஆகாமல் இப்படியே இருக்கு. ஐசோட்ராபிக் ஃபீல்டில் எந்த சேஞ்சும் நடக்காது. அடுத்து T2Gயில் என்ன ஆகும்னா 3 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். ஃபர்ஸ்ட் லோவர் எனர்ஜி தானே ஃபில் ஆகணும். அப்போது இங்கே 3 எலக்ட்ரான்ஸும் இங்கே 2 எலக்ட்ரான்ஸும் ஃபில் ஆகும். இப்போ T2Gயில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு? 3 எலக்ட்ரான் இருக்கு. அண்ட் EGயில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான் இருக்கு. இது ஹை ஸ்பின் அப்படின்றனால பேர் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? CFSEயோட ஃபார்முலா எழுதிக்கலாம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் CFSE? So CFSE is equal to n times of T2G into minus 0.4. இங்கே நம்ம minus 0.4 போடுறோம்னா இதுதான் வந்துட்டு ground energy level, அதாவது இது 0. இப்போ இங்க மேல இது கீழே, T2G எங்க இருக்கு? கீழே இருக்கா? அப்ப இது நெகட்டிவ். EG எங்க இருக்கு? மேல இருக்கனால பாசிட்டிவ். இப்போ இந்த ரெண்டுக்கு இங்க வந்துட்டு 1 2 3 இருக்கு. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 எலக்ட்ரான் இருக்கனால 0.2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 0.6 வந்துடும். இங்கே 2 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. அப்போ 0.2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? 0.4 வந்துடும். ஓகே, ஸோ 0.6 0.4 இருக்கு இல்லையா? இதை நம்ம அப்படியே ஆப்போசிட்ல எழுதணும். அதாவது இங்கே 0.6 இருக்கு. அப்போ இதுக்கு எவ்வளோ தேவை? 0.4 தேவை. இது நெகட்டிவ்ல இருக்கனால -0.4ன்னு எழுதிப்போம். ஓகே, இப்போ ஏன் புரிஞ்சுதா?
T2G பக்கத்தில் ஏன் -0.4 போடுறோன்னு அடுத்தது என்ன பண்ணுவோம்னா n டைம்ஸ் ஆஃப் EG. ஸோ EG பக்கத்தில் என்ன பண்ணும், இங்கே இது பாசிட்டிவ், இது ஆப்போசிட்ல என்ன இருக்கு 0.6 இருக்கு, அதாவது 0.4 இது கிட்ட இருக்கு, இதுக்கு எவ்வளோ தேவை 0.6 தேவை, அண்ட் இது பாசிட்டிவ்ல இருக்கனால n டைம்ஸ் ஆஃப் 0.6 எழுதும். இதனால தான் T2G கிட்ட -0.4 போடுறோம், EG கிட்ட 0.6 போடுறோம். ஓகே, டெல் நாட் என்ன, ஆக்டாஹீட்ரல் ஸ்பிளிட்டிங்கான எனர்ஜி, அதுதான் டெல் நாட் பிளஸ் NP of P. What is this NP of P? NP of P அப்படின்றது என்னன்னா number of paired electrons in the isotropic field. இந்த field இருக்கு இல்லையா, இதுதான் isotropic field. இதுல இருக்க number of paired electrons minus NP of P dash. P dash அப்படின்றது ligand field, இது ligand field. இந்த ligand field ல எவ்வளோ நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை நம்ம இங்கே எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சுதா? என்னது NT2G of -0.4 plus NEG of 0.6. இங்கே Nன்றது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நாட் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அது N கரஸ்பாண்டிங்கா எழுதிக்கணும். அடுத்தது NPPன்றது என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஐசோட்ராபிக் ஃபீல்ட்ல இருக்குது. NPP டேஷ் அப்படின்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த லிகாண்ட் ஃபீல்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ NT2G, இப்போ T2Gல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 1 2 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் -0.4 plus NEG. EGல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு, 1 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 0.6 del naught plus NPPன்றது என்ன, பேட் எலக்ட்ரான். இங்க ஏதாவது பேட் எலக்ட்ரான் இருக்கு ஐசோட்ராபிக் ஃபீல்ட்ல, இல்ல, அதனால 0 மைனஸ் NPP டேஷ்ன்றது என்ன, லிகான் ஃபீல்ட்ல இருக்க பேட் எலக்ட்ரான். இங்க ஏதாவது பேட் எலக்ட்ரான் இருக்கா, இல்ல, எல்லாமே சிங்கிளா இருக்கு, அதனால 0. So which is equal to 3 into -0.4 is -1.2 plus 2 into 0.6 is plus 1.2. So -1.2 plus 1.2 என்ன ஆயிடும் 0. அப்ப CFSE எனர்ஜி வந்துட்டு என்ன ஆயிடும் 0 into del naught plus 0 minus 0 total என்ன ஆயிடும் 0. So இங்க நம்ம CFSE calculate பண்றோம், வேல்யூ என்ன 0. இதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா லோ ஸ்பின்க்கு calculate பண்ண போறோம். ஓகே, ஸோ இது புரிஞ்சதா, ஹை ஸ்பின்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு புரிஞ்சுது அப்படின்னா கிளியர் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் பண்ணுங்க. பிகாஸ் இது இந்த ஃபார்முலா கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அதனால. ஓகே, புரிஞ்சுதா? விஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபைன். ஸோ நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணிட்டோம், 3D 5 வரைக்கும் எழுதிட்டோம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது மேம், ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுறது ஓகே, ஸோ நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்க டவுட் நான் கிளியர் பண்றேன். ஓகே, ஃபைன். ஸோ NT2G into 0 minus 0.4. ஓகே, இங்கே விட்டுட்டேன். எஸ், 3D5. ஸோ 3D5னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தமா. அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஹை ஸ்பின்ல எழுதும்போது 5 எலக்ட்ரான்ஸ் அப்படியே எழுதிட்டு, இப்போ ஐசோட்ராபிக் ஃபீல்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே 5 எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் எனர்ஜி எடுத்துட்டு என்ன ஆகுது, மேலே போய் அதே 5 எலக்ட்ரான்ஸ் அப்படியே அலைன் ஆயிருக்கு. அடுத்து இது ரெண்டா பிரியும், ஒன் இஸ் T2G, செகண்ட் இஸ் EG. இப்போ இதில் நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும். ஹை ஸ்பின் அப்படின்னா பேர் பண்ணாமல் ஃபில் பண்ணுறோம். ஸோ 1 2 3 2 ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன, NT2G into -0.4. ஏன் இங்க -0.4? பிகாஸ் T2Gல 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, 2 ஆர்பிட்டால்ஸ் இல்ல. ஸோ அந்த 2 ஆர்பிட்டால்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம், இன்டூ 0.2 போடுறோம். அப்போ -0.4 ஆயிரும். பிளஸ் NEG டைம்ஸ் ஆஃப் 0.6. ஏன் இங்க 2 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, 3 இல்ல, அதனால இன்டூ 0.2 போட்டானா 0.6 நம்மளுக்கு கிடைச்சிரும். டெல் நாட் பிளஸ் NPPன்றது என்ன, இந்த ஐசோட்ராபிக் ஃபீல்ட்ல இருக்க பேட் எலக்ட்ரான். NPP டேஷ்ன்றது என்ன, லிகான் ஃபீல்ட்ல இருக்க பேட் எலக்ட்ரான். ஓகே, ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி we got the answer here. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுவே லோ ஸ்பின்னுக்கு எழுத போறேன். ஸோ இன்னுமே கிளியரா புரியும் லோ ஸ்பின்னுக்கு எழுதும் போது. ஓகே, ஸோ இப்போ லோ ஸ்பின்னுக்கு எழுதலாம். ஸோ இந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, இங்க நம்ம வரைகிற டி ஆர்பிட்டாலும் ஐசோட்ராபிக்ல வரைகிற டி ஆர்பிட்டால் கிட்டயும் எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகே, 5 எலக்ட்ரான்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5. இப்போ இது என்ன ஆகும், ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. என்னென்ன, T2G EG.
ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. இப்போ இது என்ன ஸ்பின்? லோ ஸ்பின். லோ ஸ்பின் என்ன ஆகணும்? பேர் ஆகணும். எப்படி பேர் ஆகும்னா, இந்த T2G ஃபுல்லா ஃபில் ஆனதுக்கு அப்புறமா தான் EGக்கு என்ன ஆகும்னா எலக்ட்ரான் மூவ் ஆகும். இதுதான் லோ ஸ்பின். ஹை ஸ்பின்ல என்னாச்சு? T2G ஹாஃப் ஃபில் ஆனோடனே EGல நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அதாவது T2Gல 3 எலக்ட்ரானும் EGல 2 எலக்ட்ரானும் ஃபில் பண்ணிட்டோம் ஹை ஸ்பின்ல. லோ ஸ்பின்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 5 எலக்ட்ரானையும் T2Gலயே ஃபில் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? பேர் பண்ண போறோம். ஸோ 1 2 3 4 5. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் பேர் ஆயிருக்கு, 1 எலக்ட்ரான் வந்துட்டு அன்பேர்டா இருக்கு. இப்போ இதை நம்ம மறுபடியும் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். வாட் இஸ் த ஃபார்முலா? CFSE is equal to NT2G times of minus 0.4 plus NEG times of 0.6 into del naught plus NP of P minus NP of P dash. இதுதான formula. Okay, so இப்போ நீங்க சொல்லுங்க, what is the count of number of electrons in T2G? T2G ல எவ்வளவு electrons இருக்கு? Count it. Yeah, Mohanavali, once again ma'am. Fine. Okay, so நீங்க இதை பாருங்க, பார்க்க உங்களுக்கு புரியும். நான் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றேன். Okay, so T2G ல எவ்வளவு electrons இருக்கு? 5. Good. So 5 into minus 0.4. EG ல எவ்வளவு electron இருக்கு? What is the number of electrons in EG? Yes, 0. Correct, Harshiv. Correct. So NEG ல 0. Plus, okay, NPP. P ன்றது என்ன இங்க? Isotropic field. இந்த isotropic field ல எவ்வளவு paired electrons இருக்கு? இங்க P it represents paired electrons. Isotropic field ல எவ்வளவு paired electrons இருக்கு? 0. Good. So இங்க del naught plus 0 minus the NPP dash, அதாவது இந்த ligand field ல எவ்வளவு paired electrons இருக்கு? 2. Correct. So 2 paired electrons. So minus 2p ன்னு சொல்லி எழுதணும். இங்க p தான், it is not p dash. Okay, it is p. NP dash of p. Okay, so இங்க என்ன வரணும்? 2p எழுதியாச்சு. Now what we got? 5 into minus 0.4 is minus 2. இங்க என்ன இருக்கு? del naught இருக்கு. Del naught. Okay, so NEG is 0, right? So 0 into 0.6. Okay, so minus 2 del naught. இங்க என்ன இருக்கு? Minus 2p இருக்கா? 2p. Okay, so now இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to substitute the mean pairing energy and the octahedral splitting here. Okay, we are going to substitute the pairing energy and the octahedral splitting. Sorry, formula ஒரு சின்ன change. இங்க minus போட்டுக்கோங்க, இங்க plus. Okay, so இங்க minus வரணும், இங்க plus வரணும். Change பண்ணிக்கோங்க, minus and plus. Okay, so therefore இப்போ இங்க என்ன வரணும்? plus 2p வரணுமா? இப்போ mean pairing energy எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30,000 centimeter inverse கொடுத்திருக்காங்க. So p இருக்க இடத்துல 2 times of 30,000 போடுறோம். And minus 2 into octahedral splitting எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 14,000. octahedral splitting energy ன்றது delta naught. delta naught எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 14,000 centimeter inverse. And pairing energy எவ்வளவு கொடுத்திருக்காங்க? P is equal to 30,000 centimeter inverse. Okay, so minus 2 into 30,000. So what is minus 2 into 30? மாத்தி போட்டனா? Yes, del naught is 14, right? 2 into 14,000. So what is minus 2 into 14,000? It is minus 28,000 plus 2 into 30,000 is 60,000. So நம்மளுக்கு வேல்யூ என்ன வரணும்? 60 minus 28 is 32, right? So 32,000 will be the CFSE energy. CFSE energy எவ்வளவு? 32,000. இப்போ low spin க்கு CFSE energy எவ்வளவு கிடைச்சிருக்கு? For low spin, CFSE is 32,000 centimeter inverse. High spin க்கு எவ்வளவு கிடைச்சது?
high spinக்கு CFSC 0. So இப்போ நம்மளோட question என்ன, high spin favorable low spin favorable. So எப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா CFSC எனர்ஜி வேல்யூ பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா not favorable. Okay, it is not favorable. அதே மாதிரி நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா it is highly favorable. எனர்ஜி கம்மியா இருக்கணும். எனர்ஜி கம்மியா இருந்தா தானே அது ஸ்டேபிளா இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, எனர்ஜி அதிகமாக அது என்ன ஆயிடும், அன்ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபேவரபிள் அண்ட் நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா இட் இஸ் ஹைலி ஃபேவரபிள். பட் இங்க நம்மளுக்கு 0 கிடைச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் 0 வில் பி ஹைலி ஸ்டேபிள். அப்போ 0ன்றது என்ன, ஹை ஸ்பின். ஸோ ஹை ஸ்பின் வில் பி மோர் ஸ்டேபிள். ஓகே, புரிஞ்சுதா? P-னா என்ன மேம்? P அப்படின்றது பேட் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான். இங்க 2 பேர் இருக்கா? ஓகே ஓகே, சோ 2 பேர் இருக்கு இல்லையா, இதுதான் P. ஓகே, எஸ். So therefore which is more stable? High spin will be more stable. So இந்த மாதிரி questions வந்துட்டு கேட்கலாம். ஓகே, இது வந்துட்டு 5 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நீங்க ரெண்டுக்குமே கால்குலேட் பண்ணும் இல்லையா, லோ ஸ்பின் அண்ட் ஹை ஸ்பின். ஸோ தேர்ஃபோர் இந்த கொஸ்டின் இந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்ம புக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங்ல ஃபர்ஸ்ட் அயன்கானது கொடுத்துருப்பாங்க, இந்த கொஸ்டின் இருக்கும். ஓகே, புக் இன்சைட் இது. ஓகே, அது கீழே வந்துட்டு இன்னொரு டேப்லர் காலம்ல அடுத்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபைன். And next we'll move to the next question. Solution of NiH2O6 2+ is green, whereas the solution of NiCN4 2- is colorless. Explain. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏன் இந்த NiH2O6 green colorல இருக்கு and why this NiCN4 2- is colorless அப்படின்றத கண்டுபிடிக்கணும். Okay, so simple one line answer கொடுங்க பார்க்கலாம். What will be the answer? Okay, blue stone, pakka ma'am. Okay, fine. So tell me the one line answer. ஏன் green color or in the complex greenல இருக்கு, ஏன் இது colorlessல இருக்கு? Okay, it is based on the number of unpaired electrons, right? Number of unpaired electrons இருந்துச்சுன்னா அது வந்துட்டு என்னவா இருக்கும், DD transition நடக்கிறனால colored-ஆ இருக்கும். Yes, good. Harship, good. அதே மாதிரி நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லை, எல்லாமே பேர் ஆயிருக்கு அப்படின்னா அது என்ன ஆயிடும், கலர்லெஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் சிம்பிள் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நிக்கலோட கான்ஃபிகரேஷன் எழுதிக்கலாம். ஸோ இட் வில் பி ஆர்கான் 4s2. வாட் வில் பி த கான்ஃபிகரேஷன் ஆஃப் நிக்கல்? 1 2 3 4 5 6 7 8 3d8. Okay, it is 28, right? அதனால ஆர்கான் 4s2 3d8. இப்போ என்ன பண்ணும், இதுக்கு நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ உமா நீங்க டவுட் கேட்டீங்க இல்லையா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு, இப்போ கவனிச்சுக்கோங்க. NiH2O6 2+. ஓகே, ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உமா லிசன். ஸோ Ni அப்படின்றதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம கண்டுபிடிக்க போறோம், அதனால இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அண்ட் இங்க நம்பர் ஆஃப் லிகாண்ட் பாருங்க, 6 லிகாண்ட் இருக்கு. இது நியூட்ரல் லிகாண்ட், அதனால நம்ம என்ன பண்றோம், 0 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ எக்ஸ் 0 + 6 = 0 இஸ் ஈக்குவல் டு போட்டு மேல இருக்க சார்ஜை நம்ம எழுதணும் +2. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் வந்துட்டு என்ன வரும், +2 வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. ஸோ இங்கே என்ன எழுதணும், நிக்கல் 2+ எழுதணும். ஓகே, இப்போ புரிஞ்சதா உமா? ஓகே, ப்ளீஸ் ரிப்ளை. இப்போ நிக்கல் 2+ அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், we are going to remove the 2 electrons. ஓகே, ஸோ 2 electrons ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஸோ 3d8 இருக்கும். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு எவ்வளோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், த டைப் ஆஃப் த லிகாண்ட் பார்க்கணும். ஸ்ட்ராங் லிகாண்டா இருந்துச்சுன்னா அது பேர் ஆயிக்கும், வீக் லிகாண்டா இருந்துச்சுன்னா பேர் ஆகாது. சின்ஸ் திஸ் இஸ் அ வீக் லிகாண்ட், இங்க என்ன நடக்காது, பேரிங் நடக்காது. ஸோ தேர்ஃபோர் will be having 2 electrons. So due to this DD transition takes place. அதனால என்ன ஆகாது அப்படின்னா என்ன ஆகும்னா it gives color. Okay, DD transition இருக்கனால it is colored. இப்போ இதுவே we'll go for NiCN4 2-. Okay, so NiCN4 2-, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இப்போ நீங்க கால்குலேட் பண்ணலாம். உமா நீங்க இதுக்கு ட்ரை பண்ணுங்க. NiCN4 2- ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் plus 4 into Cn வந்துட்டு நெகட்டிவ் லிகாண்ட் -1, அதனால 4 into -1 போடுறோம், is equal to the charge on the complex is -2.
So X will be equal to, again it will be equal to 2. Okay, yes, good. So nickel or oxidation state என்ன இங்கேயும் 2 தான். So therefore plus 2 போட்டோம்னா இங்க என்ன வரணும்? Here will be getting 8 electrons. Okay, we'll be having 8 electrons. இப்போ now see the type of the ligand CN. CN is strong ligand or weak ligand? CN is strong ligand or weak ligand? It is strong ligand. CN is strong ligand. அப்ப strong ligand இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும்? pair பண்ணும் இல்லையா? Yes, with your correct strong ligand. Okay. So இங்க என்ன நடக்கும்? pairing நடக்கும். So இந்த electron இங்க move ஆகுது. So therefore இங்க unpaired electrons கிடையாது. So 1 2 3 4 5 6 7 8. So இங்க என்ன இல்ல? unpaired electrons இல்ல. So there is no DD transition because of the paired electron. Paired electrons இருக்கனால no DD transition. So therefore it is colorless. So இப்போதுமே இந்த color பத்தின question வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? We should calculate the number of electrons. So strong ligand இருந்த pair பண்றோம், weak ligand இருந்த pair பண்ண மாட்டோம். So number of unpaired electrons present ஆயிருந்துச்சுன்னா color இருக்கும், இல்லனா இருக்காது. Okay, fine. And next is what is meant by DD transition, ma'am? DD transition ன்றது ஒண்ணும் கிடையாது. unpaired electrons இருக்கும் இல்லையா? இது என்ன ஆகும்னா நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்கும்போது ground stateல இருந்து அது மேல ஒரு ஸ்டேட்டுக்கு மேல போகும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா excited stateன்னு சொல்லுவோம். ஓகே, so இது ground state, இது excited state. இப்ப பேரா இருக்க எலக்ட்ரான் மேல போகுமானா போகாது. ஓகே, பேரா இருக்கு, அது பிரியாது, மேல போகாது. unpaired electrons என்ன ஆகும்னா நான் ஒரு எனர்ஜி கொடுக்கும்போது excited stateக்கு போகுது. இப்ப நம்மளே ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கோவம் வருது இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் அந்த ஸ்டேட்ல இருப்போம்னா கண்டிப்பா கிடையாது. சந்தோஷமா இருந்தா கூட இருந்துருவோம், பட் கோவம் வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்காது இல்லையா? நம்ம என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துருவோம். அதே மாதிரி இந்த எக்ஸைட் ஆன எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஷார்ட் லைஃப், அதுக்கு அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு இருக்க லைஃப் பீரியட் டைம் வந்துட்டு ஷார்ட். ஓகே, லைஃப் டைம் ஷார்ட். அதனால இது என்ன ஆகும்னா கீழே வரும். அப்ப கீழே வரும்போது அது எடுத்துட்டு மேல போச்சு இல்லையா எனர்ஜி, இங்க இருந்து எனர்ஜி எடுத்துட்டு தானே மேல போயிருக்கு. அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே எமிட் பண்ணும். எமிட் பண்ணும்போது வில் பி கெட்டிங் கலர். ஓகே, ஸோ அதனாலதான் இதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம்? டிடி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, டி எலக்ட்ரான் என்ன ஆகுது? டிரான்சிஸ்ட் ஆகுது. இதனால தான் நம்மளுக்கு கலர் கிடைக்குது. ஓகே, இப்போ புரிஞ்சதா வாட் இஸ் டிடி டிரான்சிஷன்? எஸ். Brawl hall important question, ma'am. Yeah, important compulsory தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் we have discussed 2 marks 3 marks 5 marks. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கூகுள் ஷீட் லிங்க் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான லிங்க் வீடியோ இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே யூடியூப் சேனல்ல நம்ம நீங்க தேடுற கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஃபைன். எஸ். And next is Fe3 plus is more stable than Fe2 plus, but the reverse is true for manganese. Why? Okay, Fe3 plus more stable than Fe2 plus, but reverse அப்படினா என்ன? manganese 2 plus will be more stable than Mn3 plus. Why? Okay, what will be the answer? Can you tell me the answer? Meanwhile, I'll write the electronic configuration of iron. It is 4s2 1 2 3 4 5 6 3d6. 4s2 3d6. அப்ப Fe2 plus அப்படினா என்ன அர்த்தம்? 2 electrons வெளியில போய்டும். So we'll be having 3d6 alone. So 1 2 3 4 5 6. Fe3 plus என்ன அர்த்தம்? 3 electrons வெளியில போகணும். So இதுல இருக்க 2 electronum இதுல இருந்து ஒரு electronum வெளியில போயிடுச்சு. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 5 electrons இருக்கும் இல்லையா? 1 2 3 4 5. இப்போ நீங்க இத பார்த்தாலே சொல்லிடலாம் why Fe3 plus is stable. Why? Any answer? Yes, Harshiv, half-filled configuration is more stable. Good, Harshiv. So, இங்க நீங்க பாத்தீங்கன்னா Fe3 plus the configuration is 3d5 which is half-filled. அதனால it is more stable. அதே மாதிரி manganeseக்கு பண்ணுங்க பார்க்கலாம். Okay. Prove that Mn2 plus is more stable. You can go do it for manganese and tell me why Mn2 plus is more stable. So the same reason எப்படின்னு பார்க்கலாம். See manganese, what is the configuration? It is 4s2 3d5 இல்லையா? 25. அதனால 2 electrons sல 5 electrons d orbitalல. Okay, so இப்போ இங்க என்ன ஆகும்? 2 plus அப்படின்னா 2 electrons போய்டும். So we'll be having 3 electrons, 5 electrons in d5. So 3d5.
இப்போ Mn3 ப்ளஸ்னா என்ன ஆகணும் 2 + 1 எலக்ட்ரான் போயிடும். ஸோ இந்த 2 எலக்ட்ரான் இதில் இருக்க 1 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா இங்கே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் நம்மளுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒன்லி 4 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ therefore which one will be more stable? This will be more stable. ஏன்னா இதுதான் half filled. ஓகே, புரிஞ்சதா? Okay, so Mn2 plus is more stable because it has half-filled configuration. Same way Fe3 plus is more stable because it has half-filled configuration. Okay, clear? Yes. Fine. Next we'll move to the calculation of magnetic moment and magnetic property of COF63-. Okay, COF63- ல என்ன calculate பண்ண போறோம்? Magnetic moment and what its magnetic property. அதாவது அது paramagnetic diamagnetic ன்னு பார்க்க போறோம். So magnetic moment அப்படின்றத calculate பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? n தெரியணும். என்னன்றது number of unpaired electrons தெரியணும். எப்படி நம்ம calculate பண்ணலாம்? By the configuration, right? So COF63-, first நம்ம என்ன calculate பண்ணும்? Oxidation state. So calculate பண்ணி சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். What is the oxidation state of cobalt in COF63-? So x minus 6 is equal to -3. X will be +3. So what will be the configuration of cobalt? Cobalt 27. So 4s2. 1, 2, 3, 4, 5. So it will be 1, 2, 3, 4, 5, 6, 7. Right? 3d7. இப்போ x3 அப்படின்னா CO3 ப்ளஸ்க்கு you will be removing 3 electrons. So இதில் இருக்க 2 electron, இந்த பேரா இருக்க ஒரு electron போயிடும். So remaining will be having 3d6. So 1, 2, 3, 4, 5, 6. So what is the total number of unpaired electrons here for cobalt? N is equal to 1, 2, 3, 4. இதை நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to substitute in the magnetic moment formula. What is the formula for magnetic moment? Mu s is equal to square root of n into n plus 2. So n அப்படின்றது என்ன? 4 இல்லையா? So 4 into 4 plus 2. So 4 into 6, 4 plus 2 is 6, 6 into 4 is 24. So 24 ஓட square root எடுத்தோம்னா it should be 4.89 mu b. Mu b ன்றது Bohr magneton, which is the unit of magnetic moment. And நான் இங்க உங்களுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்லி தரேன். See, இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டு 1 மார்க்ல கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது 1 மார்க் கொஸ்டின் சொல்லி நினைச்சுக்கோங்க. எனக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. One is 1.32, second is 5.31, third is 4.89, and fourth is 2.71. Okay, so நம்மளோட ஆன்சர் என்ன? 4.89. இதை நம்ம இந்த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதை வச்சே சொல்லிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 4 இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சரும் 4ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்ச உடனே if 4ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா we can write that as the answer. ஓகே, இதே மாதிரி நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறோம் 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே 2ல வர்றது தான் ஆன்சராக இருக்கும். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவோ மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறதும் more or less அது வந்துட்டு சிமிலரா இருக்கும். இப்போ 2னா 2 பாயிண்ட்ல இருக்கும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 4, அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 4 இருந்துச்சுன்னா your answer will be 4.89 இந்த மாதிரி. ஓகே, so this is a simple trick to answer in the 1 mark. Okay, but 2 mark or 3 mark நம்ம என்ன பண்ணோம்? ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். 1 mark 2 markல என்ன பண்ணலாம்? 1 markல என்ன பண்ணலாம் அப்படின்னா by seeing the choices you can write the answer. Okay, number of unpaired electrons எவ்வளவோ அதே ஓட ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா you can write. Fine. Yes. Next is to calculate magnetic property. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா here there is unpaired electrons, so therefore it is paramagnetic or diamagnetic. This is paramagnetic. So number of unpaired electrons இருந்துச்சுன்னா it is paramagnetic. எல்லாமே para இருந்துச்சுன்னா it is diamagnetic. Fine. Okay, clear? Fine. Okay, next is calculate the equivalent weight of KMnO4 in the following reactions. Okay, so இதை நீங்க பாத்தீங்கன்னா யூனிட் 4ல transition elementsல நம்ம important compounds படிச்சிருப்போமா? KMnO4 படிச்சுட்டு கீழே ஒரு நோட் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல நியூட்ரல் மீடியத்துக்கு எவ்வளோ வாட் வில் பி த ஈக்குவலண்ட் வெயிட், ஆசிட் மீடியம்க்கு எவ்வளோ இருக்கணும், ஆல்கலைன் மீடியம்க்கு எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் ஈக்குவலண்ட் வெயிட் இஸ் நத்திங் பட்
the molecular weight divided by the number of electrons involved. ஒரு reactionல எவ்வளோ electrons involve ஆயிருக்கோ அதை நம்ம divide பண்ணனா will be getting what? Will be getting the equivalent weight. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? molecular weight of KMNO4 தெரியணும். So first we'll calculate KMNO4. Okay, so for potassium it is 39 and for manganese it is 55. For oxygen நம்மளுக்கு தெரியும் 16 அப்படின்னு சொல்லி. So 4 into 16 will be 64. So இதை நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா 9, 5, 13 plus 5, 8, 3, 4, 6, 10, 158. Okay, so 158 அப்படின்றது என்ன? molecular weight. இப்போ first oneக்கு நம்ம என்ன calculate பண்ண போறோம்? equivalent weight is equal to molecular weight by the number of electrons involved. இங்க நம்மளுக்கு equationல 3 electrons கொடுத்திருக்காங்க. அதனால 158 by 3 போடலாம். Okay, 158 by 3 போட்டா என்ன வரும்? 5 times. So இங்க 2 times வரும். So 52.67 வரும். Okay, இதுதான் equivalent weight first oneக்கு. Second oneக்கு பாத்தீங்கன்னா same 158 தான், but number of electrons நம்ம தான் calculate பண்ணோம். equationல number of electrons கொடுக்கல. எப்படி calculate பண்ணலாம்னா we know that manganese MnO4 இருக்கா permanganate. இது என்ன இருக்கு? Mn2 plus convert ஆயிருக்கு. அப்போ இந்த MnO4 ஓட oxidation state கண்டுபிடிச்சோம்னா இந்த ரெண்டுக்கும் difference find பண்ணாலே நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? number of electrons கிடைச்சிரும். So MnO4 manganese ஓட oxidation state calculate பண்ண போறோம். So manganese க்கு X minus இங்க என்ன இருக்கும்? 4 times இருக்கா? So 4 into plus 4 into minus 2 is equal to what? 0. Okay, so MnO4 minus வரணும் இங்க. So is equal to minus 1. So X will be equal to 4 into minus 2 is minus 8 is equal to minus 1 is equal to 1 வரணும் நினைக்கிறேன். MnO4 is equal to 1. MnO4 minus இங்க. So minus 1 is equal to 0. So X will be equal to 9. So what will be the number of electrons involved here? Here it should be 9 இங்க இருக்கு, இங்க 2 plus இருக்கு இல்லையா? So what will be the number of electrons involved? Find the difference. So therefore it will be 7. Okay, so இப்போ நம்ம calculate பண்ணோம்னா what will be the number of 158 by 7? What will be the answer? It should be 7 2 times 13, 7 2 times 14, இங்க 1 வரும். So 7 again 2 times 14, so 22 pointல நம்மளுக்கு answer வரும். So this is how you'll be calculating the equivalent weight. Okay, how? minus 1 ma'am. See MnO4 வந்துட்டு நம்ம oxidation stateல இப்போ K2 MnO4 KMnO4 இருக்கா? Okay, so MnO4 வந்துட்டு என்னவா இருக்கும்? இங்க K வந்துட்டு பிளஸ்ல இருக்குனா MnO4 என்னவா இருக்கும்? மைனஸ்ல இருக்கும். அதனால okay, fine. And next is how electrons find out. Na இதுதான் difference தான். So இங்க 2 electrons இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு? நம்மளுக்கு 9 electrons இருக்கு இல்லையா? X வந்துட்டு 9 வருதா? அப்ப 9 electrons அப்படினா இதோட ரெண்டு difference எவ்வளவு? 7. அதனால okay. And next is give the oxidation state of halogen in the following. We are going to calculate the oxidation state of halogen. So இங்க எது halogen? Fluorine, chlorine, chlorine, iodine. இதுதான் halogen. இதோட oxidation state நம்ம கண்டுபிடிக்க போறோம். So OF2. So நம்மளுக்கு தெரியும் oxygen க்கு எவ்வளவு? -2 plus 2 times of X is equal to 0. So 2X is equal to 2. X ஓட oxidation state எவ்வளவு? 1. So therefore the oxidation state of fluorine in OF2 will be +1. Okay, next calculate for the other 3, HClO3, Cl2O7, I2O4. நீங்களே calculate பண்ணுங்க. Okay, next is HClO3 அப்படினா ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு வரணும்? 1 plus Cl க்கு X plus 3 into -2 is equal to 0. Okay, so therefore X minus 6 is equal to 0. X will be equal to +6. So +6 will be the answer for HClO3. Meanwhile நீங்களும் calculate பண்ணிட்டே வாங்க, நம்ம cross check பண்ணிக்கலாம் கரெக்ட்டா அப்படினு. Yes. Nishant, what is DD transition ma'am? DD transition அப்படினா ஒண்ணும் கிடையாது நிஷாந்த். See ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு unpaired-ஆ இருக்கு அப்படினா
அது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். ஓகே, கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. எப்படி? ஒரு எனர்ஜியை எடுத்துட்டு. அப்ப எக்ஸைட்டட் ஸ்டேட்ல ரொம்ப நேரம் இருக்க முடியுமான்னு முடியாது. நம்மளே எக்ஸைட் ஆயிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல நார்மல் கண்டிஷனுக்கு வருவோம் இல்லையா? அதே மாதிரி அந்த எலக்ட்ரானும் நார்மல் கண்டிஷனுக்கு வரும். அப்ப வரும்போது இது அப்சர்வ் பண்ண எனர்ஜியை எமிட் பண்ணும். ஓகே, இதுதான் டிடி டிரான்சிஷன். ஓகே நிஷாந்த், clear now? Fine. Yeah, next is Cl2O7. Okay, Cl2O7 அப்படின்னா we are going to calculate the oxidation state of chlorine, right? அதனால் 2 times of x minus 7 into 2 because 7 இருக்கு, இதோட oxidation state minus 2, so plus 7 minus 2 is equal to 0. So 2x minus 14 is equal to 0, x is equal to 7. Okay, so what is the oxidation state? It is plus 7. Nishant, now unga question ku answer pannitene ADD transition. Okay, next is I2O4. I2O4 ku enna varano? 2x minus 8 is equal to 0. So x will be equal to 4. So idoda oxidation state enna? Plus 4. So this is how you need to find out the oxidation state. So romba simple calculation da. Indha madiyala compulsory questions vanduchu abdina we are lucky, right? Yes. And next is what type of hybridization is found in the following? Okay, என்னென்ன கொடுத்திருக்காங்க? BRF, BRFI, IF7. இப்போ இது எல்லாமே என்னது? They are interhalogen compounds. கரெக்டா? They are interhalogen compounds. Okay, so interhalogen compounds என்ன? ரெண்டு ஹாலஜன் கம்பைன் ஆகி கிடைக்கிறது தான் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஆரும் எஃப்பும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு பிஆர்எஃப் கிடைச்சிருக்கு. இங்கேயும் பிஆர்எஃப் கம்பைன் ஆயிருக்கு, இங்கேயும் ஐயும் எஃப்பும் கம்பைன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஹாலஜன் மட்டும் கம்பைன் ஆகும். 3 ஹாலஜன் கம்பைன் ஆகுமானா ஆகாது. ஒரே ஹாலஜன் மல்டிபிள் டைம்ஸ் கம்பைன் ஆகலாம், பட் 3 டிஃப்ரெண்ட் ஹாலஜன்ஸ் கம்பைன் ஆகாது. இதுதான் நம்ம இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் படிச்சிருக்கோம். அண்ட் இந்த இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கீழே ஒரு டேப்லர் காலம் இருக்கும் இல்லையா? ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க? ஏஎக்ஸ், AX3, AX5, AX7. இங்க ஏன்றது என்ன? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். எக்ஸ்ன்றது தி செகண்ட் ஹாலஜன். ஓகே, ஸோ இங்க பிஆர் ஏவா இருக்கும், FX இருக்கும். இங்க என்ன இருக்கும்? BR A இருக்கும், F5 X5 இருக்கும், இங்க AX7 இருக்கும். ஓகே, ஸோ இந்த டேபிள் நம்ம ஈஸியா தெரிஞ்சிட்டோம், கத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த காம்பவுண்ட் கொடுத்து ஹைபிரிடைசேஷன் எழுத சொன்னாலும் we can write it easily interhalogen compounds. ஓகே, ஸோ நான் இப்ப சொல்லித்தரேன். See, AX இங்க ஒரு X இருக்கா, அதனால இதோட பாண்ட் பேர் என்னவா இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். அதாவது ஒரு பாண்ட் பேர் இருக்கு AXலன்னு அர்த்தம். AX. ஸோ எவ்வளோ இருக்கு? ஒரு பாண்ட் பேர் இருக்குன்னு அர்த்தம். இங்கே 3 இருக்கா, அப்போ எவ்வளோ பாண்ட் பேர் இருக்கணும்? 3 இருக்கணும். அண்ட் இங்கே 5 இருக்கனால 5, 7 இருக்கனால 7. இப்படிதான் நம்ம பாண்ட் பேர் எழுதணும். இப்போ இதுக்கு லோன் பேர் எப்படி எழுதணும் அப்படின்னா, எல்பின்றது லோன் பேர். எப்படி எழுதணும்னா ரிவர்ஸ்ல 0ல இருந்து 3 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ 0, 1, 2, 3 கீழே இருந்து எழுதுறேன். 0 to 3. ஸோ 0, 1, 2, 3. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹைபிரிடைசேஷன் எழுத போறோம். ஸோ ஹைபிரிடைசேஷன் எழுதணும்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? என்னென்ன ஆர்பிட்டல்ஸ் இன்வால்வ் ஆகுனா SPD. ஸோ எஸ்ல 1 மட்டும்தான் இருக்கும், பியில் மேக்ஸிமம் 3 இருக்கும், டியில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்? 5 இருக்கலாம். ஓகே, ஸோ SPD இதுதான் இன்வால்வ் ஆக போகுது. இப்போ 1 + 3 டோட்டலாக எவ்வளோ? 4ஆ? இங்கே நான் டோட்டல் எழுதிக்கிறேன். டோட்டல் 4. அப்படின்னா இதோட ஹைபிரிடைசேஷன் என்னவா இருக்கணும்? S1P3. அப்போ என்னாச்சு? டோட்டலா 1 + 3 4 ஆயிடுச்சா? எஸ். ஸோ AXஆ இருந்துச்சுன்னா இதோட ஹைபிரிடைசேஷன் என்னவா இருக்கும்? SP3ஆ இருக்கும். Even they ask the structure for these in public, ma'am. Okay, fine. Structure. Okay, so structure நான் சொல்றேன். So SP3 அப்படின்றது என்னவா இருக்கும்? This will be the hybridization. Next பார்க்கலாம். 3 + 2 5. அப்படின்னா hybridization என்னவா இருக்கணும்? Sல 1, Pல 3, Dல என்ன இருக்கணும்? 3, 4, 5. Dல 1 இருக்கணும். So Sல 1, Pல 3. So 1 + 3 4 plus Dல 1 வரும். அடுத்தது 5 + 1 அப்படின்னா 6. அப்படின்னா Dல இன்னொன்று ஆட் ஆகும், sp3d2. அடுத்தது 7 + 0 7. So sp3d3. இதுதான் நம்மளோட ஹைபிரிடைசேஷன். ஓகே, AXக்கு sp3, AX3க்கு sp3d, AX5க்கு sp3d2 and AX7க்கு sp3d3. ஓகே, ஸோ அண்ட் இந்த இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்
இதோட டெஃபினேஷன், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஷீட் லிங்க் இருக்கும், நீங்க அதுல போய் பார்க்கலாம். ஓகே, எஸ். ஸோ இப்போ இது கிளியரா வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன்? இப்போ இதை வச்சு எழுதிடலாம்னா நம்ம BRFI இது first one is BRF, right? So BRF. So it belongs to which type? It belongs to AX type. So AX type kind of hybridization, it is sp3. So மிச்ச ரெண்டுக்கும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். BRF5 க்கும் IF7 க்கும் what will be the hybridization? What will be the hybridization for BRF5 and IF7? Dinesh, Akka, is fluorine oxidation state is always -1 or it varies? It is always -1. Fluorine ko ஒரே ஒரு oxidation state தான் இருக்கு, it is -1. Okay, so நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க. Okay, now we'll see BRF5 க்கு it is sp3d2. Okay, correct, sp3d2. Yes, IF7 க்கு என்ன வரணும்? sp3d3. Okay, so your answer is correct. விஸ் மோகனவல்லி sp3d சொல்லியிருக்கீங்க. நான் கேட்டது AX5 இல்லையா? BRF5 it belongs to AX5 இல்லையா? அதனால sp3d2 தானே வரணும். ஓகே, அதே மாதிரி IF7க்கு sp3d3 வரணும். ஓகே, ஸோ இதெல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து வச்சு உங்களுக்கு எங்கெங்கே டவுட் வருதோ அதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கிளியர் ஆனதுக்கப்புறம் அதை நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபைன், புரிஞ்சுதா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்னுமே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கிவ் த ஹைப்ரிடைசேஷன் அண்ட் ஷேப் ஆஃப் XeOF2, XeF5 அண்ட் XeO3. ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? XeOF2, XeF5, XeO3 ஓட ஷேப் கேட்டிருக்காங்க. ஹியர் we are going to discuss its shape. ஓகே, ஸோ எப்படி அப்படின்னா சி, நான் எழுதுற ஆர்டர்ல நீங்க எழுதிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் XeO3, அடுத்தது XeF2, நெக்ஸ்ட் இஸ் XeOF2, அடுத்தது XeF4, அடுத்தது XeOF4, XeF6. ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இஸ் XeO3, அடுத்தது என்ன? XeF2, அப்புறம் OF2, அடுத்தது XeF4, XeOF4, XeF6. ஸோ இந்த ஆர்டர்ல எழுதிக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to write the hybridization. so ஈஸியா நான் சொல்லி தரேன். the first one will be sp3 hybridization. okay, first is sp3. இந்த ரெண்டும் it will be sp3d hybridization. இந்த ரெண்டும் it will be sp3d2 hybridization and last one will be sp3d3 hybridization. ஓகே, ஸோ இந்த ஆர்டர்ல எழுதிக்கோங்க. ஓகே, sp3, அடுத்த ரெண்டுக்கு sp3d, அடுத்த ரெண்டுக்கு sp3d2 அண்ட் அடுத்தது sp3d3. இப்போ இதோட ஷேப் எழுதிக்கலாம். சி, எப்போதுமே ஆக்சிஜன் வந்துச்சு அப்படின்னா அது பிளேனார் ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. ஏன்னா அதுகிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? அதனால அது பிளேனை விட்டு எதர் மேலேயோ கீழேயோ தான் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். அதனால ஆக்சிஜன் இருக்க எல்லாத்துக்குமே நான் பிளேனார் ஸ்ட்ரக்சர் வரும், மிச்சம் எல்லாத்துக்குமே பிளேனார் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ O3 இருக்கா அப்படின்னா அதுல 3 ஆட்டம்ஸ் இருக்கா. இப்போ இதோட பிளேனார் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கணும்? ட்ரைகோனல் பிளேனாரா இருக்கணும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கணும். பட் இங்க ஆக்சிஜன் இருக்கனால இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரமிடல் ஷேப்ல இருக்கும், ஒரு பிரமிடோட ஷேப்ல இருக்கும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் இந்த XeO3 ஓட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இட் இஸ் பிரமிடல். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் XeF2. XeF2 இதோட ஸ்ட்ரக்சர் இட் இஸ் லீனியர். ஓகே, ரெண்டு ஃப்ளூரின் இருக்கு, xenon இருக்கு, ஸோ இட் இஸ் லீனியர். ஓகே, அண்ட் XeOF2 இங்க ஆக்சிஜன் வருதா, அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கணும்? நான் பிளேனார் ஸ்ட்ரக்சரா இருக்கணும். ஸோ லீனியருக்கு நான் பிளேனார் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டி ஷேப். ஓகே, இது பாத்தீங்கன்னா டி ஷேப்ல இருக்கும், XF இருக்கும் அண்ட் இங்க என்ன இருக்கும்னா டபுள் பாண்ட் O இருக்கும், இங்க லோன் பேர் இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது என்ன ஷேப்ல இருக்கு? டி இப்படி எழுதுன மாதிரி இருக்கா? டி ஷேப்ல இருக்கா, அதனால இதோட ஸ்ட்ரக்சர் என்ன? டி ஷேப். அடுத்தது XeF4. XeF4 பாத்தீங்கன்னா இது வந்துட்டு பிளேனார் ஸ்ட்ரக்சர். அப்போ 4 இருக்கணும்னா
இது பிளேனாரா எப்படி இருக்கணும், ஸ்கொயர் ஷேப்ல இருக்கணுமா, அதனால இது பேரு ஸ்கொயர் பிளேனார். அண்ட் XeOF4 அப்படின்னா என்ன சொன்னா நான் பிளேனார் ஸ்ட்ரக்சர், அதனால இந்த ஸ்கொயர்லயே ஒரு பிரமிட் வந்தா எப்படி இருக்கும், ஓகே பிரமிட் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஸ்கொயர் பிரமிடல். ஓகே அண்ட் sp3d3 இது பிளேனார் ஸ்ட்ரக்சர் தான். இட் ஃபார்ம்ஸ் ஆக்டாஹீட்ரான், டிஸ்டார்டட் ஆக்டாஹீட்ரான். ஆக்டாஹீட்ரான்னா ஒன்றும் கிடையாது, இது பிளேன் வச்சுக்கலாம். இங்க வந்துட்டு ஜெனான் இருக்கா, இங்க 4 பக்கமும் 4 ஃப்ளூரின் இருக்கும், மேலே ஒரு ஃப்ளூரின் கீழே ஒரு ஃப்ளூரின் இருந்துச்சுன்னா இது ஆக்டாஹீட்ரான். ஓகே ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆக்டாஹீட்ரான் மாதிரி இருக்கும். இங்கே ஏன் டிஸ்டார்டட் போடுறோன்னா இந்த ஜெனான் கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கனால கொஞ்சம் ரிப்பல் ஆகி இதோட ஆங்கிள் கொஞ்சம் மாறி இருக்கும், அதனால இது டிஸ்டார்டட் ஆக்டாஹீட்ரான் சொல்லுவோம். ஓகே ஸோ இவ்வளோதான் இந்த ஹைப்ரிடைசேஷன் அண்ட் ஷேப். புரிஞ்சுதா? எப்பவுமே ஃப்ளூரினுக்கு -1 தானா மேம்? எஸ் -1. அக்கா பட் நீங்க OF2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளூரின் 1ன்னு கால்குலேட் பண்ணீங்க, பட் கைட்ல Fக்கு -1 இருக்கு. ஓகே மறுபடியும் கால்குலேட் பண்ணிடலாமே. OF2 தானே, OF2. ஸோ ஆக்சிஜனுக்கு இட் இஸ் -2 plus 2 times of x is equal to 0. கரெக்டா? So 2x என்ன ஆகும்? 2x வந்துட்டு it is equal to -2, sorry is equal to 2. So x will be 1. இங்க இருக்க ஃப்ளூரின் இங்க பாத்தீங்கன்னா OF2 இருக்கா? ஓகே ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இங்க 2 times of x போடுறோம். ஸோ அதனால இங்க கம்பைன் ஆகிற காம்பினேஷன்ல நம்மளுக்கு என்ன வருது, எக்ஸுக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருது. ஓகே மற்றபடி இது ஃப்ளூரைடா இருக்கு, இங்க வந்துட்டு ஆக்சிஜன் என்னவா இருக்கும்னா மைனஸா இருக்கும், ஃப்ளூரின் வந்துட்டு பிளஸ்ஸா இருக்கும் இந்த கேஸ்ல மட்டும். ஓகே மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூரினுக்கு என்ன வரும், -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும். ஓகே இப்போ புரிஞ்சுதா? சின்ஸ் இது ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆனனால இதுக்கு என்ன வருது, +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருது. ஓகே ஸோ இந்த ஹைப்ரிடைசேஷன் அண்ட் ஷேப் புரிஞ்சதா? இப்போ நம்ம எழுதலாமா? XeOF2க்கு என்ன ஹைப்ரிடைசேஷன், இட் இஸ் sp3d ஹைப்ரிடைசேஷன், sp3d. and what is the shape of XeOF2? இது வந்துட்டு F2 தான், பட் லீனியரா இருக்காது. ஏன் இருக்காது, இங்க ஆக்சிஜன் இருக்கனால. இது என்ன ஷேப்ல இருக்கு, T ஷேப்ல இருக்கு. ஸோ T ஷேப்ட். and XeF5, okay so not XeF5, XeF6, sorry XeF6. so XeF6 என்னவா இருக்கும், it is distorted octahedron. and what will be the hybridization, it is sp3d3. அடுத்தது XeO3 ஓட hybridization sp3 and இதோட shape பாத்தீங்க அப்படின்னா it is pyramidal in shape. okay how to write the hybridization for these compounds, இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். இங்கேயுமே நம்ம என்ன பண்ணலாம்னா பாண்ட் பேர் லோன் பேர் கண்டுபிடிச்சு எழுதலாம், பட் வந்துட்டு அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே ஸோ அதனால நீங்க இந்த ஆர்டர்ல எழுதிட்டு என்ன பண்ணுங்க, XeO3 எழுதுறோம், அப்புறம் XeF2, அப்புறம் ஆக்சிஜன் ஆட் பண்ணி XeOF2 எழுதுறோம், அப்புறம் என்ன பண்றோம் XeF4, அது கூட ஆக்சிஜன் ஆட் பண்ணி XeOF4, லாஸ்ட்ல XeF6 எழுதிட்டு இப்போ என்ன பண்றோம், sp3 ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துட்டு அடுத்த ரெண்டுக்கும் sp3d எழுதுறோம், sp3d2 அடுத்த ரெண்டுக்கும், லாஸ்ட் ஒனுக்கு sp3d3 எழுதிக்கிறோம். ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இன்னுமே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி லோன் பேர் அண்ட் பாண்ட் பேர் வச்சும் நம்ம எழுதலாம், பட் இங்க ஒன்னொன்னுக்கு உட்காந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ன்றனால இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே எஸ் ஸோ இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணும். ஃபைன் ma'am, explain crystal field theory please. okay crystal field theory I have explained in the 4th unit la I have explained, coordination chemistry la I have explained, I hope. okay if not I'll put another video for that. fine okay so அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா structure of oxo acids of nitrogen, இதே மாதிரி oxo acids of phosphorus and the sulfur நம்ம பார்க்கலாம். okay so I'll have some water, excuse me, I'll have some water. okay fine so oxo acids of nitrogen. so nitrogen ஓட oxo acids என்னன்னா
சி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்னா லோவஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாத்தையுமே OUSல முடிகிற மாதிரி எழுதிப்போம். ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாத்தையுமே ஐசின்னு முடிகிற மாதிரி எழுதிக்கணும். ஓகே, ஸோ OUS IC. ஓகே, இப்போ லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த நைட்ரஜனுக்கு எங்கெங்க இருக்குன்னா ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட் OUSல முடியுதா. அடுத்தது ஹைட்ரோ நைட்ரஸ் ஆசிட், இதுவுமே OUSல முடியுது. நைட்ரஸ் ஆசிட், பெர் நைட்ரஸ் ஆசிட். ஃபர்ஸ்ட் இந்த 4 ஆசிடுக்கும் என்னன்னு முடியும், OUS முடியும். ஸோ இட் ஹாஸ் லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே ஃபைன் அக்கா, லிட்டில் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ பிரேக் எடுத்தால் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது இல்லையா, ஆல்ரெடி டைம் ஆச்சு, இன்னும் நிறைய இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. OF2ல ஒரு கண்டிஷன் இருக்குது, நம்ம 11th புக் பேஜ் நம்பர் 21ல இருக்குது. ஓக்கு வேரியிங் ஆக்சிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஓக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். ஓகே, ஐ கன்ஃபார்ம் அண்ட் டெல் யூ சாய். ஓகே, உங்கள் டவுட் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னா இட் இஸ் H2NO2. ஓகே, இதுதான் ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட். என்னது, H2N2O2. அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் நான் நைட்ரஜன் சென்ட்ரல் மெட்டல்னால 2 நைட்ரஜன் இருக்கா, ஸோ எழுதிக்கிறேன் N டபுள் பாண்ட் N. அண்ட் இங்கே எவ்வளோ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு, 2 இருக்கா. ஸோ ஒரு பக்கம் ஒரு OH, இன்னொரு பக்கம் ஒரு OH. ஸோ இதுதான் ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட். சிம்பிள் தான். என்னது, H2N2O2. ஸோ OH N டபுள் பாண்ட் N OH. இது ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட். அடுத்தது என்ன, ஹைட்ரோ நைட்ரஸ் ஆசிட். இது ஒன்றும் கிடையாது, இந்த டபுள் பாண்டு பதிலாக 2 OH இங்கே ஆட் ஆகணும். ஸோ HO பாண்ட் N பாண்ட் N பாண்ட் OH பாண்ட் OH பாண்ட் OH. இப்போ இதுல எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு, 4 hydrogen இருக்கு. எவ்வளோ நைட்ரஜன் இருக்கு, 2 nitrogen. And again you have 4 oxygen. So what is the molecular formula for hydronitrous acid? It is H4N2O4. Okay, அடுத்தது nitrous acidக்கு நம்மளுக்கே தெரியும், it is HNO2. Okay, so இதுதான் nitrous acid. So nitrous acid எப்படி எழுதலாம்னா nitrogen and இங்க ஒரு பக்கம் OH எழுதிக்கலாம், HO. And இன்னொரு O என்னவா இருக்கணும், டபுள் பாண்ட் ஓவா இருக்கும். ஓகே, ஸோ HON டபுள் பாண்ட் O இஸ் நைட்ரஸ் ஆசிட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கணும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். OH ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இங்கே ஒரு OH ஃபார்ம் பண்ணலாம், ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இன்னொரு O என்னவா இருக்கும், டபுள் பாண்ட் ஓவா இருக்கும். ஓகே, இதுதான் நைட்ரஸ் ஆசிட். அடுத்தது பெர் நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இங்கே ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா. பெர் அப்படின்னா என்ன, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் இருக்கும், அவ்வளோதான். ஸோ H பாண்ட் O பாண்ட் O N டபுள் பாண்ட் O. ஸோ HO2NO. இதுதான் பெர் நைட்ரஸ் ஆசிட். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதா. ஹைப்போநைட்ரஸ் ஆசிட்ன்றது H2N2O2. ஹைட்ரோநைட்ரஸ் ஆசிட்ன்றது இந்த டபுள் பாண்ட் இருக்க இடத்துல 2 OH ஆட் பண்ணுவோம், அதனால இது என்ன ஆயிடும், H4N2O4 ஆயிடும். நைட்ரஸ் ஆசிட் அப்படின்றது HNO2. பெர் நைட்ரஸ் ஆசிட்ன்றது இந்த நைட்ரஸ் ஆசிட்ல வர HO கிட்ட ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்றோம். இது என்னது, திஸ் இஸ் பெர் நைட்ரஸ் ஆசிட். Okay, next is nitric acid. So nitric acid அப்படின்னா it is HNO3. Okay, HNO3 is nitrous acid, nitric acid. இது நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், நைட்ரஜன் ஒரு OH இருக்கலாம், ஏன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கனால ஒரு OH ஃபார்ம் பண்ணுது. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 2 ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் N டபுள் பாண்டோ. இன்னொரு பக்கம் இது என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் O மைனஸ் bond O minus. Okay, because 1 2 3 4 already nitrogen ஓட oxidation state அதிகமாயிடுச்சு இல்லையா, 3 தானே இருக்கணும், இங்க 4 வந்துடுச்சு, அதனால இங்க வந்துட்டு என்ன வந்துரும், O minus வந்துரும். ஓகே, அடுத்தது என்ன, பெர் நைட்ரிக் ஆசிட் அப்படின்றது HNO4. அப்போ HNO4 அப்படின்னா இன்னொரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ எங்கே ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்கணும், பெர் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வருது இல்லையா, அந்த ஆக்சிஜன் கிட்ட ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இட் வில் பி H bond O bond O bond N bond O minus double bond O. So these are the structure of oxo acids of nitrogen. Okay, clear? அக்கா, பைரோ பாஸ்போரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர், எஸ், இது பின்னாடி வந்துட்டே இருக்கு. அடுத்து நம்ம பாஸ்பரஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பாஸ்பரஸ். ஸோ பாஸ்பரஸ்ல பார்த்தீங்கன்னா 2 ஆசிட்ஸ் இருக்கு, அதாவது 2 லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆசிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட், செகண்ட் இஸ் ஆர்த்தோபாஸ்பரஸ் ஆசிட். ஸோ ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடோட ஃபார்முலா என்னன்னா இட் இஸ் H3PO2. இதுதான்
hypophosphorus acid H3PO2. இதுவே H3PO3 இருந்துச்சுன்னா இது என்னது orthophosphorus acid. okay, ஒரு ஆக்சிஜன் மட்டும் தான் டிஃபரன்ஸ். இட் இஸ் H3PO2 இருந்துச்சுன்னா ஹைப்போ, ஆர்த்தோ அப்படின்னா PO3 இருக்கும். okay, so now we'll write the structure. so P, இங்க எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன் இருக்கு and 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ எப்போதுமே இந்த பாஸ்பரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் அதுக்கிட்டே வச்சுக்க பார்க்கும். அப்போ டபுள் பாண்ட் ஓ வந்துடும். ஓகே, ஒரு ஆக்சிஜனை அதுக்கிட்டே வச்சுக்க பார்க்கும். ஸோ இப்போ ஒரு ஆக்சிஜன் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கும்? ஒரு ஆக்சிஜன் இன்னொரு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து OH ஃபார்ம் பண்ணும். அப்போ மிச்சம் 2 ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, ஸோ எப்போதுமே பாஸ்பரஸ் ஒரு ஓவை எடுத்துக்க பார்க்கும். ஒரு ஓ எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளோ பாசிபிள் OH நம்ம எழுதலாம்னு பார்க்கலாம். எழுதிட்டு மிச்சத்தை எழுதுனா வில் பி கெட்டிங் த ஸ்ட்ரக்சர். ஓகே, இட் இஸ் குவைட் ஈஸி ஒன்லி. அடுத்தது ஆர்த்தோபாஸ்பரஸ் ஆசிட். இதோட ஃபார்முலா என்ன? H3PO3. இப்போ என்ன பண்ணும் இந்த பாஸ்பரஸ்? மறுபடியும் ஒரு ஆக்சிஜனை வச்சுக்க பார்க்கும். ஓகே, அப்போ ஒரு ஆக்சிஜன் போச்சுன்னா நம்ம கிட்ட 2 ஆக்சிஜன் இருக்கு. 2 ஆக்சிஜனை எடுத்துக்க 2 ஹைட்ரஜனும் இருக்கு. அதனால இட் ஃபார்ம்ஸ் வாட்? OH, OH. அப்போ மிச்சம் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கும்? 1 ஹைட்ரஜன். ஸோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்த்தோபாஸ்பரஸ் ஆசிட். ஓகே, புரிஞ்சதா? த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்ல ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் அண்ட் ஆர்த்தோபாஸ்பரஸ் ஆசிட் இவ்வளவுதான். ஓகே, H3PO2, H3PO3. பாஸ்பரஸ் ஒரு ஆக்சிஜனை வச்சுக்க பார்த்துக்கும். அதனால ஒரு ஆக்சிஜனை தவிர்த்துட்டு நம்ம எவ்வளோ OH ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்துட்டு OH எழுதி மிச்சத்தை நம்ம எழுதணும்னா கெட் தி ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இஸ் hypophosphoric acid. So hypophosphoric acid அப்படின்றது என்னன்னா it is H4P2O6. இதுதான் hypophosphoric acid. ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட்ன்றது ஒன்றும் இல்லை, H3PO3 ஆர்த்தோபாஸ்பரஸ் ஆசிடா. அப்போ பாஸ்போரிக் ஆசிட் என்னவா இருக்கும் வரும் அப்படின்னா H3PO4. it will be orthophosphoric acid. இங்க H4P2O6 எழுதுறோமா hypophosphoric acidக்கு. pyrophosphoric acid என்ன வரும்னா it should be H4P2O7. இது pyrophosphoric acid. okay, so now we'll write the formula. okay, so என்ன பண்ணும்? P கிட்ட 2 O, 2 P இருக்கனால 2 P டபுள் பாண்ட் O எழுதிக்கணும். இப்போ 2 O போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 4 ஆக்சிஜன் இருக்கும். 4 ஹைட்ரஜன் இருக்கனால இது 4 சேர்ந்து 4 OH ஃபார்ம் பண்ணும். அவ்வளோதான். ஸோ இந்த பாஸ்பரஸ் கிட்ட 2 OH, இந்த பாஸ்பரஸ் கிட்ட 2 OH. இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டா வில் கெட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் hypophosphoric acid. Next comes the orthophosphoric acid. So orthophosphoric acidன்றது என்ன? H3PO4. ஸோ பாஸ்பரஸ் டபுள் பாண்ட் O ஃபார்ம் பண்ணும். இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கு? 3 ஆக்சிஜன் இருக்கு. இங்கே 3 ஹைட்ரஜன். இது கம்பைன் ஆகி என்ன ஆகிடும்? 3 OH ஃபார்ம் பண்ணிடும். ஸோ OH, OH, OH. ஸோ திஸ் இஸ் ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட். அடுத்தது என்னன்னா பைரோபாஸ்போரிக் ஆசிட். இட் இஸ் H4P2O7. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த O6 இருக்கு, இங்க O7 இருக்கு. அப்போ ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த ஆக்சிஜன் எங்க வரும்னா இந்த டபுள் பாண்ட், இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, 2 பாஸ்பரஸ்க்கு நடுவில் இருக்க பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த 2 பாண்டையும் ஜாயின் பண்ற இடத்துல ஒரு ஆக்சிஜன் வந்துடும். ஸோ சேம் ஸ்ட்ரக்சர் தான். P டபுள் பாண்டோ OH, OH. இங்கேயும் P டபுள் பாண்டோ OH, OH. இந்த 2 ஜாயின் பண்ற இடத்துல ஒரு ஆக்சிஜன் வரும். ஸோ திஸ் இஸ் பைரோபாஸ்போரிக் ஆசிட். ஓகே, கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபர். ஓகே, ஸோ சல்ஃபருக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sulfurous acid, disulfurous acid, or the other name is pyrosulfurous acid, dithianous acid. இந்த மூணுமே அஸ்ல வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் எழுதிடலாமா? ஓகே, sulfurous acid. It is H2SO3. இது sulfurous acid. Disulfurous acid அப்படின்றது H2S2O5. அதாவது இதுல ஒரு SO2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? H2S2O5 வருமா? இங்க இருந்து ஒரு ஆக்சிஜனை மைனஸ் பண்ணிக்கோங்க. H2S2O4 will be dithianous acid. Okay, now we'll write the structure. Okay, H2SO3 அப்படின்றது என்ன? சல்ஃபர். இங்கே என்ன பண்ணோம்னா சல்ஃபர் ஒரு டபுள் பாண்ட் ஓவை வச்சுக்க பார்க்கும். ஸோ இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஓ வந்துடும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு? 2 ஆக்சிஜன் இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த 2 கம்பைன் ஆகி என்ன ஆகிடும்? OH மாறிடும். ஸோ HO, HO. இதுதான் சல்ஃபியூரஸ் ஆசிட். அடுத்து பாருங்க H2S2O5. அப்போ இங்கே 2 சல்ஃபர் இருக்கு, 2 சல்ஃபரும் 2 ஆக்சிஜன் எடுத்துக்க பார்க்கும். ஸோ டபுள் பாண்டோ, டபுள் பாண்டோ. மிச்சம் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கும் நம்ம கிட்ட?
3 ஆக்சிஜன் இருக்கும் பட் 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் எடுத்துட்டு 2 OH ஃபார்ம் பண்ணும். ஸோ HO OH. மிச்சம் இருக்க ஒரு ஆக்சிஜன் ஏதாவது ஒரு சல்ஃபர் கிட்ட என்ன ஆயிடும், ஓவா இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் H2S2O5. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இஸ் H2S2O4 என்ன, ஒரு ஆக்சிஜன் கம்மி பண்ணும். ஸோ இந்த ஆக்சிஜன் இல்லாமல் எழுதணும்னா வில் கெட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2S2O4. Okay, yes. And next comes the structure of sulfuric acid. நம்மளுக்கு தெரியும், it is H2SO4. அடுத்தது டைசல்ஃபியூரிக் ஆசிட். டைசல்ஃபியூரிக் ஆசிட்க்கும் டைசல்ஃபரஸ் ஆசிட்க்கும் என்ன வித்தியாசம்னா, டைசல்ஃபரஸ் ஆசிட் என்னது H2S2O5. இதுல 2 ஆக்சிஜன் ஆட் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு என்ன கிடைக்கும், H2S2O7. 5 + 2 7. அதே மாதிரி டைதயனஸ் ஆசிட் என்ன, H2S2O4. இதுல 2 ஆக்சிஜன் ஆட் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு என்ன கிடைக்கும், H2S2O6. ஓகே, அண்ட் பாலிதயோனிக் ஆசிட் அப்படின்றது என்னன்னா, இந்த சல்ஃபர் நிறைய இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னா H2SN+2O6 எழுதிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் பாலிதயோனிக் ஆசிட். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எழுதலாமா? ஸோ சல்ஃபர் ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்க பார்க்கும். ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்கு, 3 ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் கம்பைன் ஆச்சுன்னா 2 OH ஃபார்ம் பண்ணும். ஸோ OH பாண்ட் OH, இங்கே என்ன ஆயிடும், ஒரு O வந்துடும். ஸோ H2SO4 கிடைச்சதா? அடுத்து H2S2O7 என்ன, ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ என்ன ஆகும், S டபுள் பாண்டோ S டபுள் பாண்டோ. இப்போ டோட்டலா 2 ஆக்சிஜன் போயிடுச்சு. 2 ஹைட்ரஜன் என்ன பண்ணும், OH ஃபார்ம் பண்ணிக்கும். அப்போ மிச்சம் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு நம்ம கிட்ட, 1 2 3 4 போக மிச்சம் 3 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 1 2 and 3. So this is the structure of disulfuric acid. அதே மாதிரி டைதயனஸ் ஆசிட் பார்த்தீங்கன்னா it is H2SO6 இல்லையா? ஸோ 4 ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். மிச்சம் இருக்க 2 ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் கூட சேர்ந்து OH ஃபார்ம் பண்ணிடுது. அடுத்து பாலிதைனிக் ஆசிட் ஒன்றும் கிடையாது, இங்கே வர பாண்டுக்கு நடுவில் SN டைம்ஸ் எழுதணும்னா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ S டபுள் பாண்டோ OH bond S N times எழுதிக்கணும், N double bond O N double bond O S double bond O OH. Okay, so this is polythionic acid. அடுத்தது பார்த்தீங்கன்னா thiosulfuric acid. So thiosulfuric acid ஓட ஃபார்முலா என்னன்னா H2S2O3. அதாவது நம்ம ஹைப்போசல்ஃபரஸ் ஆசிட் பார்த்தோமா, சல்ஃபரஸ் ஆசிட் பார்த்தோமா, இது H2SO3 இல்லையா? ஸோ இதில் 2 ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், H2S2O3. சாரி, ஒரு சல்ஃபர் ஆட் பண்ணுறோம். ஸோ H2S2O3 கிடைக்கும். ஸோ இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்னா சல்ஃபர் டபுள் பாண்ட் S. ஓகே, அண்ட் இங்கே 2 OH ஃபார்ம் பண்ணும். இன்னொரு O இதே ஆக்சிஜன் மேலே என்னவா இருக்கும்னா இட் ஷுட் பி டபுள் பாண்ட் O. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம். இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும். என்னன்னா S டபுள் பாண்டோ OH டபுள் பாண்ட் S. ஓகே, ஸோ திஸ் இஸ் thiosulfuric acid. அடுத்தது பெர்ஆக்சி மோனோசல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ மோனோசல்ஃபியூரிக் ஆசிட்ல ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது பெர்ஆக்சி. அப்போ மோனோசல்ஃபியூரிக் ஆசிட் எது நம்மளுக்கு H2SO4. இதில் ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இட் ஷுட் பி H2SO5. அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதலாம், சல்ஃபர் ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கும். அப்போ மிச்சம் இருக்கிறதுல 2 OH ஃபார்ம் ஆயிடும். ஸோ 1 2 3 4, இங்கே என்ன ஆயிடும்னா OOH. சாரி, தப்பாக போட்டுட்டேன், சாரி. சி சல்ஃபர். இப்போ நம்மளுக்கு தெரியும் H2SO4 ஸ்ட்ரக்சர் என்ன, HOS டபுள் பாண்டோ OH இல்லையா? ஸோ இதில் பெர்ஆக்சி அப்படின்னா என்ன இருக்கணும், ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ இந்த OH கிட்ட வர இடத்துல ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா எழுதுறோம், அவ்வளோதான். ஸோ டபுள் பாண்டோ பாண்ட் OH பாண்ட் OOH, இதுதான் H2SO5. அதே மாதிரி பெர்ஆக்சி டைசல்ஃபியூரிக் ஆசிட். இந்த பெர்ஆக்சி மோனோசல்ஃபியூரிக் ஆசிட்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கேரஸ் ஆசிட். பெர்ஆக்சி டைசல்ஃபியூரிக் ஆசிட்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மார்ஷல்ஸ் ஆசிட். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். பிகாஸ் இதை நம்ம 1 மார்க்கில் கூட கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன கேட்கலாம், தயோசல்ஃபியூரிக் ஆசிடோட மாலிகுலர் ஃபார்ம்ல கேட்கலாம், இல்லை கேரஸ் ஆசிடோட மாலிகுலர் ஃபார்ம்ல கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த டேபிள் வந்துட்டு நீங்கள் இன்னும் ஒரு 2-3 டைம் ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம எழுதுன மாதிரி இதே ஆர்டரில் எழுதிட்டு நீங்கள் ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. நெக்ஸ்ட் இஸ் என்ன பார்த்துட்டு இருந்தோம், டைசல்ஃபியூரிக் ஆசிட். டைசல்ஃபியூரிக் ஆசிட் இது H2S2O7. இதில் ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது என்னது, இட் இஸ் பெர்ஆக்சி டைசல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ H2S2O8. அப்போ H2S2O8 எப்படி எழுதலாம்,
2 சல்ஃபர் 2 oxygen. So இங்க ஒரு OH இங்க ஒரு OH. So 1 2 3 4 எழுதியாச்சு. 5 6 7 8. ஓகே, 2 ஆக்சிஜன் நடுவுல வரும். அப்போ டைசல்ஃபியூரிக் ஆசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் நடுவுல இருக்கா? எஸ். ஸோ பெராக்சி டைசல்ஃபியூரிக் ஆசிட்ல இங்க ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா நடுவுல எழுதினீங்கன்னா யூ கெட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெராக்சி டைசல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, புரிஞ்சதா? ஸோ தீஸ் ஆர் த ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் பார்த்துட்டோம், அண்ட் தென் பாஸ்பரஸ் பார்த்துட்டோம், சல்ஃபர் பார்த்துட்டோம். புரிஞ்சதா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதே ஆர்டரில் ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த ஆசிடுக்கு என்ன மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகே, எஸ், ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் இது ஒரு ரீசனிங் கொஸ்டின். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் 2 கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில செகண்ட் யூனிட்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அது நான் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2 வீடியோல ஐ ஹவ் போஸ்டட், ரைட்? ஸோ அதில் இன்னொரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்கலாம். See, the group oxidation state of group 13 is +3. +3 oxidation state because we know that group 13 is NS2NP1. அப்போ டோட்டலாக 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +3. பட் வை தாலியம் ப்ளஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் தாலியம் 3+. இந்த தாலியமும் குரூப் 13 கீழே தான் வரும். ஓகே, என்னென்ன குரூப் 13ல இருக்கு? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், நிஹோனியம், இதெல்லாம் தானே குரூப் 13ல இருக்கு. அப்போ தாலியமும் எங்கே வருது? குரூப் 13 கீழே தான் வருது. பட் இந்த தாலியமுக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மோர் ஸ்டேபிள் தேன் தி +3. ஏன்னு சொல்ல முடியுமா? Why +1 is more stable than +3? Can you tell me why it is more stable? +1 is more stable than +3. Any answers? What will be the answer? This is because of inert pair effect. Inert pair effect. Inert pair effect na enna? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கூட. இன்னொரு பேர் எஃபெக்ட்னா என்ன? ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், அதாவது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் முடிஞ்சோன்னு வர பி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதுல இருக்க NS எலக்ட்ரான் என்ன ஆகாது? பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாது, இனர்ட்டா இருக்கும், அதாவது ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது. அதை தான் நம்ம இனர்ட் பேர் எஃபெக்ட்னு படிச்சிருப்போம். ஸோ அதே தான் இங்க அப்ளை ஆகுது. இந்த தாலியம் அப்படின்றது எங்க வரும்? 6th பீரியட்ல வரும். ஸோ இட் இஸ் 6s2 6p1. கரெக்டா? இதோட அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன். அப்போ 6th பீரியட்ல வரும்போது கண்டிப்பா டிரான்சிஷன் மெட்டல் தாண்டி தான் வருது. ஸோ இது ஒரு போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல். ஸோ இந்த போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ல இங்க இருக்க 6s2 இருக்கு இல்லையா, இந்த 2. ஸோ இது வந்துட்டு என்ன ஆகாதுன்னா வெளியில போகாது, அது என்ன ஆகும்? இனர்ட்டா இருக்கும். அதுதான் நம்ம இனர்ட் பேர் எஃபெக்ட்னு படிச்சோம். சின்ஸ் தி 6s2 இஸ் இனர்ட், எது மட்டும் வெளியில போகும்? Pல இருக்க ஒரு எலக்ட்ரான் மட்டும் வெளியில போகுது. ஸோ therefore it forms what? It forms +1 oxidation state rather than +3 oxidation state. +3 oxidation state எப்போ ஃபார்ம் ஆகும்? Pயும் வெளியில போகணும், Sம் வெளியில போகணும், அப்பதானே ஃபார்ம் ஆகும். அப்போ இங்க இருக்க P எலக்ட்ரான் மட்டும்தான் வெளியில போகும். This is due to what? This is due to inert pair effect. So due to inert pair effect, என்ன நடக்குது? The outer S electron, அதாவது NS electron என்னாகும்? It remains inert and do not take part in bonding. So therefore அதனால thallium +1 is more stable than thallium +3. Okay, புரிஞ்சதா இப்போ? Yes. D orbital, ma'am, will they give periodic table in public? No, கொடுக்க மாட்டாங்க. Log bookல maybe some chances, but periodic table no. Okay, D orbital இருக்காதா? இருக்கும். See, தாலியமோட கான்ஃபிகரேஷன் என்ன? டோட்டல் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா it should be xenon, right? So 4f14 5d10 6s2 6p1, இதுதானே நம்மளோட கான்ஃபிகரேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வெளியில போறது நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா எடுத்துப்போம். அப்போ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எது? 6s2 6p1. இதுல d ஆர்பிட்டால் இருக்கனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? போஸ்ட்
டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்கிறோம். ஏன்னா டி ஆர்பிட்டால் முடிஞ்சு அடுத்த ஆர்பிட்டாலில் என்ன ஆகுது, எலக்ட்ரான் ஆட் ஆகுது. அதனால இது போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்கிறோம். ஓகே, எஸ், ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் இந்த கொஸ்டின் தான் கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்க. ஓகே, compulsory 3 மார்க்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், there is only marginal difference in decrease in ionization enthalpy from aluminum to thallium. Explain why. Okay, so already I have told you the answer. நீங்க வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். Can you tell me why ionization enthalpy of aluminum to thallium decrease ஆகாம ஏன் marginal difference மட்டும் இருக்கு? நம்மளுக்கு தெரியும் ionization energy கீழே குரூப்ல போகும்போது என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் ஆட்டம். ஓகே, அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது தாலியமோட ஆட்டம் பெருசு, பட் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகல, இதுக்கும் இருக்க அயனைசேஷன் எனர்ஜி மோர் ஆர் லெஸ் சிமிலரா இருக்கு. திஸ் இஸ் பிகாஸ் இங்க இருக்க டி அண்ட் எஃப் எலக்ட்ரான் இட் ஷோஸ் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். இதுதான் ரீசன், புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்ன, ஷீல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு என் ஃபேஸை ஷீல்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களால என் ஃபேஸை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியுமா, முடியாது. பட் இப்போ முடியும், ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணாதுன்னா இந்த அளவுக்கு ஷீல்டு பண்ணாது. அப்போ ஷீல்டு பண்ணலன்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் நியூக்ளியஸை ஈஸியாக மீட் பண்ண முடியும். மீட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட் ஆச்சுன்னா எலக்ட்ரானை வெளியில் எடுக்கிறது ஈஸியாக இல்லை, கஷ்டம். ஸோ எந்த அளவுக்கு அட்ராக்ஷன் இருக்குன்னா அலுமினியத்தில் எவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கோ அதே அட்ராக்ஷன் தாலியத்துக்கிட்டயும் இருக்கு. அதனால நம்ம ரிமூவ் பண்றது கஷ்டம். அதனால தான் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் அலுமினியம் அண்ட் தாலியம் இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர். So this is due to what? Due to the D and F poor shielding effect. Okay? Yes. Yeah, decrease in nuclear charge. अब ऐसे ना हो, nuclear charge decrease हो. Good. Fine. Next is complete the following reaction. So இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லை கொஷனில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற ரியாக்ஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன். சி NH3 எக்ஸஸாக யூஸ் பண்ணுறோம் இன் Cl2 அண்ட் செகண்ட் ரியாக்ஷனில் என்ன பண்ணுறோம், Cl2 எக்ஸஸாக யூஸ் பண்ணுறோம். வாட் வில் பி த ப்ராடக்ட்? ஸோ ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ரைட் த ரியாக்டன்ட் NH3 Cl2 கூட ரியாக்ட் ஆகுது டு ஃபார்ம் NH4Cl. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் NH3 Cl2 கூட ரியாக்ட் ஆகுது டு ஃபார்ம் NH4Cl. இது கூட என்ன ஆகும்னா ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு வரும். அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்கு, NH3 எக்ஸஸா இருக்கா, அதனால 8 times of NH3 எடுத்துட்டு 3Cl2 கூட ரியாக்ட் ஆகுது. அடுத்ததுல Cl எக்ஸஸா இருக்கு. அப்போ Cl எக்ஸஸா இருக்குன்னா NH3 ஓட குவான்டிட்டி ஆகணும், கம்மி ஆகணும். ஸோ 4NH3 ரெண்டிலுமே Cl வந்துட்டு ஒரு அமௌண்ட் தான். சின்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல எக்ஸஸா இருக்கு, இங்க வந்துட்டு என்ன ஆகணும், கம்மி ஆகணும். ஆப்வியஸா இங்க கம்மியாச்சுன்னா Cl2 ஓட குவான்டிட்டி என்ன ஆகுதுன்னு அர்த்தம், அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸோ NH4Cl வெளியில போகணும். எவ்வளவு NH4Cl வெளியில போகுதுன்னா இங்க 6 போகும், இங்க 3 போகும். ஓகே, இதுதான் ரேஷியோ. இதுதான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இப்போ 8,6NH4Cl இருக்கு, இங்க 8N இருக்கு. So therefore what is the difference? 2N. So therefore your product will be N2 plus C6 6 times of NH4Cl for the first one. Second one, இதுவே குளோரின் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இங்க 3N வெளியில போயிடுச்சு. இங்க டோட்டலா நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, 4N இருக்கு. அப்போ ஒரு N இங்க இருக்கணும். அதே மாதிரி 6Cl எவ்வளவு Cl வெளியில போயிருக்கு, 3Cl தான் வெளியில போயிருக்கு. அப்ப ரிமைனிங் 3Cl இருக்கு, NCl3. ஸோ இங்க இட் ஃபார்ம்ஸ் நைட்ரஜன், இங்க இட் ஃபார்ம்ஸ் நைட்ரஜன் ட்ரைக்ளோரைட். ஸோ இந்த கொஸ்டின் கூட வரலாம். ஓகே, ஸோ இது நம்ம ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அமோனியால படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ த சேம் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் இஸ் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், NaOH கோல்ட் கண்டிஷன்ல ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், ஹாட் கண்டிஷன்ல NaOH ஹாட் கண்டிஷன்ல ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ வில் ரைட் த ஆன்சர். சி NaOH Cl2. அடுத்ததுல என்ன, NaOH Cl2 தான். ஓகே, இங்க ரேஷியோ மட்டும் மாறும். என்ன ரேஷியோ மாறுதுன்னு, NaOH Cl2 ரோட ரேஷியோ. த ஃபர்ஸ்ட் ஒன்ல 2:1 ரேஷியோல இருக்கும், 2 NaOH ஒரு Cl2 கூட. அடுத்ததுல இதுவே டபுள் ஆகும், 3 times ஆகும். ஸோ 2 into 3 எவ்வளோ, 6 NaOH. இங்க 1 into 3 எவ்வளோ, 3 times of chlorine. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா ஒரு NaCl and 1 molecule of water வெளியில போகுது. ஸோ ஒரு Na ஒரு Cl எடுத்துட்டு வெளியில போயிடுச்சு, H2O வெளியில போச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், ஒரு Na இருக்கும், ஒரு
ஆக்சிஜன் இருக்கும், ஒரு Cl இருக்கும். ஓகே, கரெக்டா? ஸோ திஸ் இஸ் சோடியம் ஹைப்போக்ளோரைட். ஓகே, அடுத்ததுல என்ன ஆகும்னா இதே தான், பட் ரேஷியோ மட்டும் மாறும். இங்க 5 NaCl 3 H2O வெளியில போகுது. அப்போ டோட்டலா 6 NaOHல 5 NaCl வெளில போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ Na இருக்கும்? 1 Na இருக்கு. அண்ட் 6 Cl இல்லையா? ஸோ இங்கே 5 Cl வெளியில போச்சு அப்படின்னா ரிமைனிங் 1 Cl இருக்கு. அண்ட் see the oxygen 6 ஆக்சிஜன் இருக்கு ரியாக்டன்ட்ல. ப்ராடக்ட்ல 3 வாட்டர் மாலிகுல், அதாவது 3 ஆக்சிஜன் வெளில போச்சுன்னா ரிமைனிங் 3 இருக்கு. ஸோ திஸ் இஸ் சோடியம் chlorate. Okay, so in cold condition it gives sodium hypochlorite, and in hot condition it gives what? It gives sodium chlorate. Okay, fine. So these are the most important questions, compulsory questions கேக்குறதுக்கான chances இருக்க questions எல்லாத்தையும் நான் இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். And இது போக நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வில் பி டிஸ்கசிங் ஆன் மண்டே, ரைட்? இப்போ எனக்கு எது இம்பார்ட்டன்ட்டோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா ஷெட்யூல் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்ல டவுட் இருக்கோ அதை நீங்க வந்துட்டு முன்னாடியே எனக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா, எப்படின்னா வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அதை வந்துட்டு என்ன பண்ணிடுவேன், முன்னாடியே ஐ கேன் ப்ரிப்பேர் அண்ட் கிளியர் யோர் டவுட்ஸ் டூ. ஓகே, ஸோ இந்த ஒரு வேலை நீங்க பண்ணணும். என்ன பண்ணணும், உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டினுக்கு டவுட் இருக்கோ, அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எந்த கம்பல்சரி கொஸ்டின்ல எந்த ஈக்குவேஷன் வேணும், எந்த ரியாக்ஷன் வேணும் அப்படின்றத நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா ஐ கேன் டேக் தட் டூ. ஓகே, ஃபைன். ஸோ ஐல் மீட் யூ ஆன் மண்டே இதே மாதிரி வித் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ நவ் டேக் கேர். அதே மாதிரி மண்டே வரும்போது ஹோம்ஒர்க்குக்கு என்னென்ன கூகுள் ஷீட்டில் ஹோம்ஒர்க்குக்கு என்னென்ன வீடியோ இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் டு யூ டூ. ஓகே, ஃபைன். தேங்க்யூ. யா, தேங்க்யூ. கம்ப்ளீட் த ரியாக்ஷன் மேம். கம்ப்ளீட் பண்ணலையா? நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேனே. 6 NaOH 6 Cl 6 oxygen. Yes, fine. Completed. Right. Yeah, thank you, Vignesh. Thank you, Mohanavalli. Thank you, Anthony Raj. Harshiv, ma'am, organic book back questions teach பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம ஆர்கானிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐ ட்ரை டு கம்ப்ளீட் இட். ஓகே. யா ஹர்ஷிவ், உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க கொஷின்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் நம்மளுக்கு டைம் கொஞ்சமாக தான் இருக்கு இல்லையா, நம்ம அதுக்குள்ளே கம்பல்சரி கொஷின்ஸ் பார்க்கணும், 1 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும். அதனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஷின்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். ஐ டீச் யூ. யா, ஃபைன். தேங்க்யூ. குட் நைட். டேக் கேர்.